அனைவருக்கும் வணக்கம். எதிர்பார்த்தபடி இன்றைக்கி எல்லோரும் ஒரு காலையில் 10 மணிக்கு தேர்வுகள் எழுதியிருப்பீங்க. நம்ம தேர்வினுடைய மிக சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் மேக்ஸ். இது மிக சிறப்பான ஒரு பயிற்சியாக நம்ம பயிற்சி மையத்தில் இருந்துகிட்ருக்குது. நம்ம பயிற்சி மையத்தில் இதுவரை தேர்ச்சி பெற்ற 1800 நபர்களுக்கு மேலே தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னா அதுக்கு மிக பிரதான காரணமே தமிழும் மேக்ஸும் தான். தமிழில் 100க்கு 100 எடுக்க வச்சுருக்குறோம். நம்மளுடைய வினாத்தாட்களை பயிற்சி பண்ணி பார்த்துருந்தாங்கன்னா ஒரு 95 எபோவ் அடிக்கலாம். அதன் போல் தான் ஒவ்வொரு தேர்விலும் நமக்கு தமிழும் மேக்ஸும் தொடர்ச்சியாக பயிற்சி கொடுத்துட்ருப்போம். மேக்ஸ் கூட அதே போல் தான். மேக்ஸுக்கு ஆரோக்கியராஜ் சார் என்ற ஒரு ஆசிரியரும் சரவணன் சார் என்ற ஒரு ஆசிரியரும் மிக சிறப்பாக மிக நுட்பமாகவும் விரைவாகவும் நிறைய ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணியும் மேக்ஸ் எடுத்து பயிற்சி அளிச்சிருக்காங்க. அதே போல் தான் தமிழும் மரியாதைக்குரிய பச்சைப்பன் சார், மரியாதைக்குரிய ராஜசேகர் சார், இவங்க 2 பேருமே தமிழில் கடந்த 2008 நம்ம பயிற்சி மையத்தில் பயிற்சி அளிச்சுட்டு வராங்க. அவங்களுடைய அனுபவத்தின் வழியாக தான் நம்ம தமிழ் மெட்டீரியல் ஒன்று போட்டோம். அந்த தமிழ் மெட்டீரியல் ஏறக்குறைய இந்த ஆண்டில் மட்டுமே ஒரு 4700 புத்தகங்கள் விற்பனைக்கு சென்றுள்ளது தமிழ்நாடு முழுவதும். அந்த தமிழ் புத்தகத்தை நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பழைய சமச்சீர் கல்வியிலேருந்து முழுமையாக தொகுக்கப்பட்டிருக்கும், புது சமச்சீர் கல்வி புத்தகத்திலேருந்தும் முழுமையாக தொகுக்கப்பட்டிருக்கும். அந்த புத்தகத்தை மட்டும் படித்து பார்த்துருந்தோம்னா நமக்கு ஒவ்வொரு தேர்வுலே குறைந்தபட்சம் 80லேருந்து 90 வரை இருக்கும். அதிகபட்சம் 92 93 கொஷின்ஸ் இடம்பெற்றிருக்கும். ஒவ்வொரு தேர்விலுமே நீங்கள் பார்க்கலாம். அதுபோல் தான் நாங்கள் அந்த தேர்வு முடிஞ்ச உடனே அந்த எந்தெந்த பேஜில் என்னென்ன கொஷின் இருக்குது அப்படின்றத நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பயிற்சி மைய ஆசிரியர்கள் மரியாதைக்குரிய பச்சைப்பன் சார் அவர்களும் ராஜசேகர் சார் அவர்களும் அவங்களுடைய வழிகாட்டுதல் படி தமிழ் ரொம்ப பிரதான வினாத்தாட்களாக அமைஞ்சிருக்கும். ஆங்கிலம் அப்படின்றது 2வது தாளாக தான் நம்ம பயிற்சி அளிச்சுட்டு வரோம். அதில் பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் நம்ம பயிற்சி மையத்தில் இல்லை. ஆனால் ஒரு 10 நபர்கள் மட்டும்தான் இந்த பேட்சில் கூட இருந்தாங்க. ஒரு 700 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 10லேருந்து 20 பேர் தான் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வருவாங்க. தமிழில் மீதி எல்லாமே ஒரு 600 பேர்த்துக்கு மேலே தமிழில் தான் இருப்பாங்க. இப்போ பிரதானமாக தமிழ் தான் இங்கே. அப்போ நம்ம பயிற்சி மையத்தில் அதிகப்படியான ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணமாக அமைகிறது தமிழ் மற்றும் மேக்ஸ், ஆப்டிடியூட் என்று சொல்லக்கூடிய மேக்ஸ் இருக்கும். அப்போ இந்த 2 வினாத்தாட்களில் ஏறக்குறைய 125க்கு பெரும்பான்மையாக 120 எடுத்துருவாங்க. அப்படி தான் நம்ம பயிற்சி கொடுத்துருக்கோம். மீதி இருக்கக்கூடிய அனைத்து ஜிஎஸ் பாடங்கள்லேருந்து அதிகபட்சமாக டபுள் டிஜிட்டில் எது வரும்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 8 வரும், யூனிட் 9 வரும், பாலிட்டி ரொம்ப பிரதானமாக இருக்கும். அப்படின்றதெல்லாம் அதை முக்கியத்துவம் கொடுத்து சில குறிப்பிட்ட தலைப்புகளை மட்டும் திரும்ப திரும்ப படிக்க வச்சு தேர்வு எழுத சொல்லியிருப்போம். இன்றைக்கி ஒரு மார்க் டெஸ்ட் அப்படின்னு ஒரு தலைப்பில் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம். அதில் இங்கிலீஷ் மட்டும் நம்ம என்ன அறிவுரை கொடுத்துருந்தோன்னா பெரும்பான்மையாக புக் பேக் கொஷின் அதில் கொஞ்சம் சிறிதளவேனும் இருக்கும். அதனால் கிராமர் பகுதியை புக் பேக் கொஷின்லேருந்து எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த புக் பேக் கொஷின் தான் அவங்க எடுத்திருக்காங்க. அந்த புக் பேக் கொஷினை வேறு ஒரு தனியார் ஒருத்தர் போட்ட புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளதாக சொன்னாங்க. அதை பார்த்து நாங்கள் எடுக்கலை. நம்மளுடைய தமிழ்நாடு அரசு பாடநூல் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டிருக்கிற ஆங்கில புத்தகத்திலேருந்து புக் பேக் கொஷின்ஸ் கொஞ்சம் எடுத்திருப்பாங்க. ஜிஎஸ்எமே ஒரு 10-20 கொஷின் வைக்கணும் அப்படின்றது நம்ம அறிவுறுத்தை பண்ணியிருந்தோம். அதன் அடிப்படையில் வச்சுருப்பாங்க. அதன் பேரில் சில பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை வரவேற்று ஏற்றுக்கிறோம். நாங்கள் உண்மையிலே அடுத்து வரக்கூடிய தேர்வுகளை மிக சிறப்பாக நீங்கள் எதிர்பார்க்குறத விட மிக சிறப்பாகவே அமைஞ்சிருக்கும். ஏன்னா முதல் தேர்வில் இது உங்களுக்கு சில வினாக்கள் ரிப்பீட்டடாக பழைய கொஷின்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. அடுத்து தேர்வில் மிக கடினமாக இருக்கும். எந்த விதமான பழைய கொஷின்ஸ் பேப்பரும் இருக்காது. இப்போ இந்த காணொலியினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழை எங்கள் மாணவர்களும் எங்கள் கிட்ட படிச்சுட்டு வெளியில் இருக்கக்கூடிய மாணவர்களும் 100க்கு எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அதுதான் இப்போ இந்த வீடியோ போடப்போம். உங்களுக்காக தான் இந்த வீடியோவை, எங்களுடைய மாணவர்களுக்காக. ஏன்னா இதுவரை குறைந்தபட்சம் லாஸ்ட் இயர் மட்டுமே ஒரு 1200 பேர் படித்தாங்க. இந்த வருஷம் ஒரு 700 பேர் படித்தாங்க. இந்த பேட்சில் கொஞ்சம் குறைந்த நபர்கள் தான் இருந்தாங்க. அப்படி பார்க்குறப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒரு 1000 பேராவது வெளியே போகிறாங்க நம்ம பயிற்சி மையத்திலேருந்து. அப்போ அவங்க வெளியே போயிட்டு நம்ம கொஷின் பேப்பரை ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. வீட்டிலேருந்து சில பேர் நேரடியாக வர முடியாத சூழல் இருக்குது. அவங்களுக்காக தான் அந்த சேனலை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அதனோட மற்ற நபர்களும் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. இருந்தாலும் எங்களுடைய மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக எங்களுடைய வினாக்களின் தரத்தை அவங்களுக்கு எடுத்து வழங்கணும் என்பது நோக்கம்தான் எங்களுக்கு பிரதான நோக்கம்.
அதன் அடிப்படையில் தமிழை திரும்ப திரும்ப எங்கள் மாணவர்களுக்கு காணொளி வாயிலாக கற்பித்து கொண்டே தான் இருக்கிறோம். அதன்படி இன்றைய நடந்த தமிழ் தேர்வு மிக சிறப்பான ஒரு தமிழ் தேர்வாக அமையப்பட்டிருந்தது. அதில் 6லேருந்து 10 வரை மட்டுமே வினாக்கள் எடுக்கப்பட்டதாக தமிழாசிரியர் கூறினார்கள். ஏன்னா +1 +2 புக்கில் ஏதாவது எடுத்தீங்களா அப்படின்னு நாங்கள் கேட்டோம். +1 +2 புக்கில் எடுக்கல, அடுத்த முறை வச்சு பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. நீங்கள் எப்பொழுதுமே +1 +2 புக்கில் ஒரு 4லேருந்து 5 கேள்விகள் இருக்கும். அது இல்லாமல் இந்த தேர்வானது இன்றைய நடைபெற்ற இந்த தேர்வில் தமிழ் வந்து முழுக்க புது சமச்சீர் கல்வி புத்தகத்திலிருந்து மட்டுமே எடுக்கப்பட்டது. ஆனால் லாஸ்ட் இயரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய சமச்சீர் கல்வி புத்தகத்திலிருந்தும் பழைய 10வது புத்தகத்திலிருந்து ஒரு 10 கொஷின் இடம்பெற்றிருந்தது. அப்போ அடுத்த தேர்வுக்கு நம்ம புது சமச்சீர் கல்வி புத்தகம் ப்ளஸ் வந்து பழைய சமச்சீர் கல்வி புத்தகங்களும் இரண்டும் தொகுத்து தான் ஒரு வினாத்தாள் சிறப்பாக உங்களுக்கு வடிவமைச்சு வரக்கூடிய 5ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை உங்களுக்கு கொடுப்போம். எங்களுடைய மாணவர்கள் தொடர்ச்சியாக இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அவர்களுக்காக நாங்கள் கடினமாக தொடர்ச்சியாக உழைக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா எங்களை மட்டுமே ஃபாலோ பண்ணுறாங்க, வேறு எந்த சேனலையும் ஃபாலோ பண்ணாத சில நபர்களும் இருக்கிறாங்க. எல்லோரும் பெரும்பான்மை எல்லா சேனலையும் பார்ப்பாங்க, அது அவர்களுடைய விருப்பம். ஆனால் கட்டாயம் பார்க்கணும், அனைத்துமே நமக்கு தெரிஞ்சுக்கணும், ஒரு பரந்த அறிவு வேணும், அனைவரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம கேட்கணும். ஒரு சிலர் வந்து ஒரு சில குறிப்பிட்ட பயிற்சி மையத்தின் மட்டுமே பார்ப்பாங்க. அதுபோல் தமிழ் அப்படின்னா நம்மளுடைய பயிற்சி மையத்தினுடைய வினாத்தாட்களை தான் பல்வேறு பயிற்சி மையங்கள்லேருந்தும் கேட்பாங்க. அவர்களுக்கு இன்றைய நடந்த அந்த தமிழ் தேர்வுக்கு எளிய முறையில் எப்படியெல்லாம் வந்து விடையளிக்கலாம் என்பதோடு இன்றைக்கி இந்த 100 வினாக்களுக்கும் தெளிவான ஒரு விளக்க உரையை கொடுக்கறதுக்காக நம்ம பச்சைப்பன் சார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து மேக்ஸுக்கு நம்ம சரவணன் சார் வந்து மிக தெளிவாக உங்களுக்கு 25க்கு 25 எப்படி எடுக்கலாம், இன்றைய மேக்ஸை எப்படி எடுக்கலாம் அப்படின்றத எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு இந்த காணொளி மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மிக முக்கியமாக ஆங்கிலத்துக்கும் ஜிஎஸ்ஸுக்கும் இப்போ நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல, அது நேரில் கூட பார்த்துக்கலாம். எனவே தமிழ் மற்றும் மேக்ஸுக்கு மட்டும் இப்போது நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறோம். தமிழ் சார் வந்திருக்காங்க, அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க, தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிங்க. வரக்கூடிய 5ஆம் தேதி தேர்வையும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கடுத்து வரக்கூடிய 8ஆம் தேதி தேர்வையும் ஃபாலோ பண்ணுங்கள். தமிழ் மிக முக்கியமாக உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும், மிக உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத நம்பி இந்த காணொலியை வெளியிடுறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த பயிற்சி மையத்தின் சார்பாக இந்த காணொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று வந்து ஒரு 100 வினாத்தாள் வந்து தமிழ் தேர்வு எழுதியிருப்பீங்க, அதுவும் சிறப்பாக எழுதியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அந்த வினாத்தாள் வந்து முழுக்க வந்து 6லேருந்து 10 வரை இருக்கக்கூடிய தமிழ் பாடப்புத்தகத்திலிருந்து மட்டுமே எடுக்கப்பட்டது. அந்த மாதிரி 6 முதல் 10 வரை பாடப்புத்தகத்தை நல்ல சிறப்பாக படித்திருந்தவங்களும் அனைவரும் நல்லா சிறப்பாக எழுதியிருப்பீங்க. அதே மாதிரி தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த பயிற்சி மையம் வந்து சிறப்பாக ஒரு பயிற்சி வழிகாட்டுதல் படி பயிற்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு வந்து முழுக்க சார் தான் காரணம். அந்த பயிற்சி மையத்தில் வந்து நீங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு 95 அதுக்கு மேலே கிராஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் படிக்கணும். அதுக்கான வழிகாட்டுதல் வந்து நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். அந்த பயிற்சி வந்து தேர்வு கிளாஸு இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணினாங்களா நிச்சயமாக வந்து ஒரு 95 96 கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 100 கூட எடுத்து இப்போ மாணவர்கள் வெளியே போயிருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பயிற்சி வந்து இங்கே பயிற்சி மையம் கொடுக்கப்பட்டுள்ளது. சரி, இந்த பயிற்சி இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அந்த காணொலி மூலமாக இன்றைக்கி எழுதப்பட்ட தேர்வு எப்படி எழுதிருக்கீங்க, அதுக்கான ஆன்சர் என்ன, அந்த ஆன்சரை வெறும் ஆன்சரை மட்டும் நம்ம பார்த்துட்டு போகக்கூடாது. அதுக்கு பக்கத்தில் கூடிய 3 ஆன்சருக்கும் அதுக்கும் என்ன ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே ஒப்பிட்டு பார்த்து ஒரு தெளிவான ஒரு ஆன்சர் நம்ம போடணும். ஏன்னா வெறும் ஆன்சர் மட்டும் போட்டு போகிறது மட்டுமே முக்கியமான நோக்கம் கிடையாது, மற்ற 3 ஆன்சரை ஒப்பிடணும். அப்போ அதுலேருந்து சில கேள்விகள் அடுத்த கேள்விகளும் அமையலாம். அந்த 3 கேள்வியிலிருந்து அடுத்த கேள்விகள் பதில் கூட அதில் வந்து அமையும். ஸோ நம்ம இந்த காணொலி மூலமாக இந்த வினாத்தாள் வந்து நம்ம கேள்வி சரியான பதில் என்ன, அது ஏன் சரியான பதிலாக இருக்குது, மற்ற 3 கேள்விக்கான விளக்கம் என்ன எல்லாம் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். உங்களை அது வந்து நீங்கள் பார்த்துருக்கும் போது எல்லோரும் வந்து சிறப்பாக நீங்கள் கூர்ந்து கவனித்து நீங்கள் படித்து அடுத்த வந்து சார் வந்து வியாழக்கிழமை சொல்லியிருக்காரு. அதில் வந்து பார்த்தா இன்னும் ஒரு +1 +1 ஒரு 5-6 கொஸ்டின் சேர்த்து எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறேன். அதனால் அதுவும் நீங்கள் படித்து அந்த தேர்வு நீங்கள் சிறப்பாக எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது இந்த பயிற்சி வகுப்பை நான் தொடங்குகின்றேன். நன்றி. இப்போ முதல்ல வந்து பார்த்தோம்னா பொருளறிந்து பொருத்துவதில் தவறான இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் கேள்வி நல்லா படிக்கணும்.
தவறான எண்ணுன்னு சொல்லும்போது ஸோ 3 வந்து கரெக்டாக இருக்குது, 1 மட்டும் தவறாக இருக்குன்னு சொல்லிட்டு அதான் தவறுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ தமர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து உறவினர், அது சரியானது தான். தார்னா மாலை, அதுவும் சரியானது தான். பீடுன்றது சிறப்பு, சரியானது தான். அந்த முனிவுன்ற ஒரு வார்த்தை பாருங்கள், அந்த முனிவுன்றது வந்து கோபம் அப்படின்னு ஒரு பொருள் தரும். முனிவுன்னு என்னது? கோபம். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? மகிழ்ச்சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அதுதான் வந்து தவறான இணை. இந்த டி என்பது தான் வந்து தவறான இணை. அது தமர் உறவினர், தார் மாலை, பீடு சிறப்பு, முனிவு வந்து மகிழ்ச்சி. ஸோ அந்த மாதிரி இந்த பொருளிலிருந்து பொறுத்துக்குன்ற ஒரு பயிற்சி நீங்கள் சரியாக அட்டன் பண்ணாங்களா பாடநூலில் வந்து ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி வந்து பார்த்தா பொருள் கூறுக அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாட புத்தகத்தையும் ஒவ்வொரு இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. அந்த பொருள் கூறு அந்த வார்த்தையை வந்து நீங்கள் சரியான முறையில் வந்து நீங்கள் படித்து அந்த பொருள் வந்து தெரிஞ்சிட்டுனா அது தப்பான பொருள் கிடையாது சரி, சரியான பொருள் கிடையாது சரி, இல்லை பொறுத்துக்க அந்த மாதிரி கிடையாது சரி, நீங்கள் சரியான ஆன்சர் பண்ண முடியும். அதனால் அந்த பயிற்சி வந்து நீங்கள் ஒவ்வொரு பாட புக்கு படிக்கும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. அடுத்து 2வது கேள்வி என்னென்னா பொருள் அறிந்து பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பொருள் அறிந்து பொருத்தணும். ஃபஸ்ட்டு பகடு, 2 வந்து வேர், அடுத்து நாளிகேரம், வேரில் வேரின்னு அர்த்தம் பேர் வேரி, அடுத்து நாளிகேரம், பணிலம் அப்படின்னு சொல்லி மொத்தம் 4 சொல் இருக்குது. அதுக்கான பொருள் வந்து இங்கே மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அது சரியான பொருள் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து பகடுன்னு சொல்லும்பொழுது பார்த்தா நமக்கு வந்து என்னன்னா எருமை அப்படின்றது வந்து வரும். அது பகடுனா எருமை அப்படின்ற மாதிரி மீனிங் இருக்குது. வேரி, இது வந்து வேரினாங்கள தேன் அப்படின்றது பொருள். நாளிகேரம் அப்படின்னா தென்னை என்பது பொருள். பணில்னா முத்து, இது சங்கு அப்படின்னு பேர். இப்போ இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு வந்து பகடு வந்து 2 வருது. 2னா எங்கே அது பார்க்கணும்? இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ நமக்கு அடுத்த வாய்ப்பை நம்ம பார்க்கணும். அப்போ இங்கே வந்து பார்த்தா நமக்கு வந்து வேரினா தேன் 1 வருது. அப்போ இந்த ஏ வந்து 2, பியில் 2 இருக்குது. அப்போ அடுத்த ஆப்ஷன் பார்க்கும்பொழுது வேரினா தேன் இது வருது. அடுத்து நாளிகேரம்னா தென்னை 4வது ஆப்ஷன் வருது. பணில்னா சங்கு 3வது ஆப்ஷன். அப்போ சரியான ஆன்சர் வந்து நமக்கு வந்து ஏ என்பது தான் சரியான ஆன்சர். இந்த மாதிரி வந்து நம்ம அந்த பொருளை இருந்து பொறுத்தும் போது சரியான மீனிங் வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும். அது வந்து அதான் சொன்ன பொருள் பொறுத்த வரைக்கும் பொருளை இது பொறுத்த வரைக்கும் நம்ம பாடப்புக்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 3வது கேள்வி வந்து உண்டோம் என்பதை உன் ப்ளஸ் இட்டு ப்ளஸ் ஓம் என பிரித்தால், இது வந்து பகுபதல் பண்ணணும். இப்போ தான் பிரிக்கும், அந்த சொல் வந்து இப்போ தான் பிரிக்கும். அப்படி பிரிக்கும் பொழுது இந்த ஓம் என்பது டேஸ் அப்படிங்கிறது. அப்போ இந்த ஓம் என்பது விகுதி, என்ன விகுதி வரும்ன்றதை நம்ம கொடுத்துருக்காங்க. ஏ வந்து தன்மை ஒருமை வினிமுற்று விகுதி, பி வந்து முன்னிலை பன்மை வினிமுற்று விகுதி, சி வந்து தன்மை பன்மை வினிமுற்று விகுதி, டி வந்து முன்னிலை ஒருமை வினிமுற்று விகுதின்னு சொல்லி நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த வார்த்தை பாருங்கள், உண்டோம், அது வந்து தன்மையாக ஃபஸ்ட்டு தன்மையாக முன்னிலைன்றதை தெரிஞ்சுக்கணும். நம்ம உண்டோம்ன்றது வந்து தன்மை. தன்மை என்ன தெரியுமா? அதாவது பேசுவனையும் பேசுவனை சார்ந்தோரையும் குறிப்பது தன்மை. இப்போ இந்த ஒரு அரங்கத்தில் வந்து நான் பேசணும்னு சொன்னால் என்னையும் எனக்கு பின்னாடி யாராவது இருந்தால் அவனையும் குறிப்பது தான் தன்மை. அந்த தன்மை வந்து நான்னா ஒருமை, நாங்கள்னா பன்மை. அப்போ வந்து உண்டோம் என்பது சொன்னால் நாங்கள் உண்டோம் அப்படின்னு தான் வரும். அப்போ நாங்கள் உண்டோம்னா பன்மையில் தான் வருது. அப்போ என்ன சொன்னால் தன்மை ஒருமை கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. முன்னிலை பன்மையிலையும் வரதுக்கு வாய்ப்பு, முன்னிலைனா முன்னாடி இருக்கிறவங்க அதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ உண்டாய் அதான் முன்னாடி சொன்னால் உண்டாய் அப்படின்னு தான் வரணும், அது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ சி பாருங்கள், தன்மை பன்மை வினிமுற்று தன்மை, அதில் உண்டோம்ன்றது நாங்கள் பன்மையில் வருது. அப்போ வினிமுற்று, அப்போ முன்னிலை ஒருமை ஒன்று வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த உண்டோம் என்பது இந்த ஓம் என்ற ஒரு விகிதியை வைத்து பார்க்கும் பொழுது தன்மை பன்மை வினிமுற்று தான் சரியான ஆன்சர். அதை நம்ம டிக் பண்ணிக்கணும். அப்போ அந்த இடம் கண்டிப்பாக முக்கியமான ஒரு பகுதி. தன்மை, முன்னிலை, படற்கை. இது வந்து அந்த தன்மைனா என்ன, முன்னிலை என்ன, படற்கை என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் எந்த பயிற்சி நம்ம அட்டன் பண்ண முடியும். இது சரியா ஆன்சர் வந்து சி என்பது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 4வது கேள்வி வந்து பல மணல் மாற்று மீன், புது மணல் பரப்பு மீன், இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்புன்னு கேட்குறாங்க. பல மணல் மாற்று மீன், அதாவது பழைய மணலை மாற்றுங்கள், புதிய மணலை பரப்புங்கள். இந்த மாற்றுங்கள் பரப்புங்கள் அப்படின்ற மீனிங் பார்த்தா என்ன நம்ம சொல்லுது, ஒரு ஏவுதல், ஏவரம் நம்ம கட்டளை இடுறோம், அது மாதிரி தான் வரும். இது வந்து வேங்கோல் வினிமுற்றுன்னு ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன், 2வது ஏவல் வினிமுற்றுன்னு 2வது ஆப்ஷன், 3வது வந்து வினைத்தொகை
டி வந்து உருவும் பயண உடன்தொகைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வேங்கோல் வினைமுற்று வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த கா இய இயர் இந்த மாதிரி விகுதியை பெற்று வந்தால் தான் வினைங்கோல் வினைமுற்று அது வரும். அதேமாதிரி பி வந்து ஏவல், ஏவுதல் பொருளை சொன்னால் ஏவல். அடுத்து வினைத்தொகைனா காலங்காட்டும் இடைநிலையும் பெயரச்சி விகுதியும் மறைந்து வந்தால் வினைத்தொகை. அது 3 காலத்தில் சொன்னால் அந்த சொல்ல முடியும். அது மாதிரி 3 காலத்தில் பல மாற்றுமின்ற சொல்ல 3 காலத்தில் சொல்ல முடியாது. அதே உருவம் பயணம் உடன்தொகை இது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன சொல்லணும்னா பல மணல் மாற்றுமீன் மாற்றுங்கள் அப்படின்னு ஆர்டர் போடுறோம், ஏவுதல். அதேமாதிரி புது மணல் பரப்பு மீன் அதுவும் ஏவுதல். அப்போ அந்த ரெண்டுமே மாற்று மீன் பரப்பு மீன் 2 சொல்லும் போது தான் ஏவல் வினைமுற்று, ஏவல் வினைமுற்று தான் இது வருது. அப்போ ஆன்சர் சரியான ஆன்சர் வந்து ஏவல் வினைமுற்று நம்ம டிக் அடிச்சுக்கணும். அடுத்தது 5வது கேள்வி வந்து பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் அதிர்குரல் கேட்டு உலை அஞ்சி ஓடுமே அப்படின்னு ஒரு செயல் வரியது. இது தொடரில் அஞ்சி ஓடும் உயிரினம் என்ன? இந்த பொலிவுற அப்படின்னா அழகுற போர் அடிப்பாங்க. பழங்கால விவசாயி வந்து எப்படின்னா நெற்கதிர்களே அல்லது ஏதோ ஒரு கதிர் வந்து களத்தை வச்சு போர் அடிப்பாங்க. அந்த அந்த அடிக்கிற சவுண்டை கேட்டு ஒரு உயிரினம் ஓடுது. என்ன உயிரினா அந்த உலைன்னு ஒரு வார்த்தை பாருங்கள். உலை நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. உலைனாங்கள மான் வகையை சேர்ந்தது, உலை மான் அப்படின்னு சொல்லலையா? அப்போ சரியான வயசு வந்து என்ன சொல்லணுமாங்க, மான் தான் வந்து ஓடும். முயல் வந்து ஓடுறதில்ல, சிங்கம் முயலை வந்து மான் தான் வந்து ஓடும். இதுதான் வந்து சரியான பதில். அதாவது பொழுதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும்போது அதிர்குரல் கேட்டு அந்த போர் அடிக்கின்ற சவுண்டை கேட்டு அந்த உலை அஞ்சி ஓடும்போது உலை என்பது உலை மான் அப்படின்னு வரும்போது நமக்கு அந்த மான் இனத்தை சேர்ந்தது. அந்த மான் உயிர் தான் வந்து பயந்து ஓடுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த மான் என்பது தான் சரியான பதில். அடுத்தது 6வது கேள்வி வந்து பொறுத்துக அப்படின்னு ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் 4 விளக்கங்கள், அதுக்கான பகுதி நம்ம கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டாங்க பாரு, கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீரரண் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பல வகைக்கும் பயன்படும் நீர் தேக்கம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மக்கள் பருகும் உள்ள நீர்நிலை, பருகு நீர் உள்ள நீர்நிலை. அதே மாதிரி அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு அப்படின்னு சொல்லி ஒரு 4 இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து பெருங்கிணறு, ஊருணி, இளஞ்சி, அகலின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது சரியானது எதுன்னு நம்ம பார்க்கணும். கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீரரண், இது வந்து பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ் வந்து அகழி அப்படின்றது இந்த பதில் வரும். ஏன்னா நீங்கள் இந்த கோட்டையின் புறத்தேனே வெளியே, புறத்தேனா வெளியே அப்படின்ற அர்த்தம். நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த வேலூர் கோட்டை எப்படி இருக்குது பார்த்தாங்களே, கோட்டைக்கு வெளியே வந்து தண்ணி இருக்கு இல்லையா, அதுதான் அந்த மாதிரி கோட்டையின் புறத்தே அமைந்த நீர் அரண் வந்து நீர் பாதுகாப்புன்னு அர்த்தம். அந்த கோட்டைக்குள்ளே போகக்கூடாது யாருமே, அரண்னா பாதுகாப்பு. அது போகாததுக்கு அந்த சுற்றி நீர் வச்சுருப்பாங்க, அது வந்து அகலின்னு பேர். அந்த நீர்நிலைக்கு வந்து அகலின்னு பேர். அதேமாதிரி பல வகைக்கும் பயன்படும் நீர் தேக்கம், நீர் தேக்கம்னா அணைக்கட்டு, தேக்கி வைக்கிறாங்க இல்லையா அணைக்கட்டு, அதுக்கு வந்து என்ன சொல்லணும்னா இளஞ்சி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இளஞ்சினா குளம் அப்படின்னு ஒரு பொருள், இளஞ்சினா வந்து குளம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அதே மாதிரி மக்கள் பருக நீர் உள்ள நிலை, மக்கள்லாம் போய் நீர் எடுப்பாங்க, அதுக்கு என்ன சொன்னால் ஊருணி அப்படின்ற மாதிரி. ஊருணின்னா ஊற்று, நீர் ஊற்று, அந்த கிணத்துல போய் தண்ணி எடுப்பாங்க. அதே மாதிரி சில இடத்துல பார்த்தா ஆழமும் அகலமும் உள்ள பெருங்கிணறு. இந்த பெருங்கிணறு இந்த வார்த்தை வந்து இங்கே பெருங்கிணறு வந்துன்னா நமக்கு ஓரளவுக்கு ஈஸியாக மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த பெருங்கிணறு சொன்னால் பெருசாக தோண்டப்பட்டிருக்கும், ஆழமாக இருக்கும் அகலமாகவும் இருக்கும், அந்த மாதிரி தான் பெருங்கிணறு. ஸோ இந்த மாதிரி மேட்ச் பண்ணி நம்ம சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தாங்கள 4 3 2 1, 4 3 2 1 இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வருது. அப்போ இதுதான் வந்து ஆப்ஷன் ஏ, அதான் வந்து சரியான விடை அப்படின்னு நம்ம சரி பண்ணிக்கணும். அடுத்தது 7வது கொஸ்டின் வந்து ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது யாதெனில் வெகுளி போக்குக அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. இந்த பார்த்தா நம்ம ஆக்குவது ஏதெனில், ஆக்குவதுன்னா செய்வது, செயல். நம்ம என்ன செய்கிறோமோ, என்ன செய்கிறோம்னா அறத்தை செய்கன்னு சொல்கிறார். அறத்தை செய், அறன்னா என்னது, நற்செயல்கள் நல்ல காரியங்கள் அறன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இணையான தொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது இந்த எந்த தொடருக்கு பொருத்தமான தொடர் என்ன? அங்கே ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குன்னு சொன்னால் நீ ஏதாவது ஒரு செயலை செய்வது நல்ல செயலை செய் அப்படின்றது மீனிங்கு. அதுக்கு இவங்க பொருத்தமாக என்ன கேட்டுருப்பாங்க, அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேன்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த கருத்துக்கு தகுந்தது வந்து அறம் செய்வது தான் பொருத்தமான விடை. ஏன்னா நம்ம ஏதாவது ஆக்குவதுன்னா நம்ம ஏதாவது செய்வது, ஒரு செயலை செய்வது, அறத்தை அதை அறத்தோடு செய்யுங்க, நல்ல செயலாக செய்யுங்க சொல்லி அதுக்கு வரும்பொழுது அதுக்கு தகுந்த ஒரு சென்டென்ஸ் என்னன்னா அறம் செய்ய விரும்புகிற மாதிரி தான் சரியான தொடராக இருக்குது.
அப்போ ஏ தான் இதுக்கு வந்து சரியான ஆன்சர். அடுத்தது 8வது வந்து சந்தி பிழையற்ற தொடரை காண்க. இந்த சந்தி பிழைன்னு சொன்னால் நமக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து எந்த எழுத்துனா கசதப, இது 4 தான் வந்து சந்தி எழுத்துக்களாக வரும். இது எந்தெந்த இடத்துல வரும் எந்த இடத்துல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம விதி இருக்குது. அந்த விதி வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கிறோம், தெரிஞ்சு வச்சுருக்கிறோம், புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. அந்த விதி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இதில் வந்து என்னன்றதை நம்ம தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஆஸ் வந்து இந்திரா குடத்தை தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டு வாரியை தாண்டி ஓடினாள் அப்படின்னு ஒரு தொடர் இருக்குது. இப்போ இது மட்டும் பண்ணலாம். இந்திரான்றது வந்து குடத்தைன்னு சொல்லும்போது நமக்கு வந்து என்ன வரும்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து பார்த்தா நமக்கு இத்து வரணும். ஏன்னு கேட்டால் இரண்டாம் வேற்றுமை விரி வரும்பொழுது நம்ம கண்டிப்பாக இந்த இதில் வந்து இத்து வரணும், வரல. அதே மாதிரி இடுப்பில் வைத்து கொண்டு வாரியை தாண்டி வாரின்றது இத்து வந்துருப்பார். அதே மாதிரி இங்கே குடத்தை வந்து இத்து வரணும். அப்போ இந்த தொடர் வந்து தப்பு, சந்திப்பிலை அட்ட தொடர் தான், அது சந்திப்பிலை உள்ள தொடர். அதே மாதிரி அடுத்தது வந்து பி ஆப்ஷன் பார்த்தாங்களா இந்திரா குடத்தை. இப்போ இந்திரான்றது வந்து இங்கே இக்கு வருது, ஒரு பெயர்ச்சொல் அப்புறம் வந்து நமக்கு இக்கு வராது, ஆனால் இக்கு வந்திருக்குது. இங்கே வந்து குடத்தை இத்து வருது, ரைட்டு தான். அதே மாதிரி வைத்து கொண்டு இங்கேயும் ரைட்டு தான், இங்கே ரைட்டு தான். ஆனால் இந்த இதில் வந்து இக்கு வரதுனால இதுவும் நமக்கு தப்பான தொடர் தான். அடுத்த 3வது ஆப்ஷன் பண்ணால் இந்திரா குடத்தை, இங்கே குடத்தை இத்து கண்டிப்பாக வரணும், அங்கே வரல. தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டு இங்கே ரைட்டு தான், வாரியதை ரைட்டு தான், ஆனால் இங்கே வராதனால இந்த சென்டென்ஸ் வந்து தப்பு. அடுத்து 4வது சொல்லுதான் இந்திரா குடத்தை இங்கேயும் வந்திருக்குது, தூக்கி இடுப்பில் வைத்து, இது வைத்துன்னு சொல்லும்போது இங்கே வந்துன்னா இது வந்து தூ வந்து குட்டியில் வரும், தொடர் குட்டியில் வரும். அந்த தொடர் குட்டிலுக்கு அடுத்து நமக்கு வந்து கண்டிப்பாக வலின்னு வரும்ன்றத ஒரு விதி இருக்குது, அது கரெக்டு. இங்கே அதே மாதிரி இரண்டாம் வேற்றுமை விதிகளுக்கு இங்கே வரும் இருக்குது. ஸோ 3 பார்க்கும்போது இந்த இடத்துல வருது கரெக்டாக தான், இதுவும் கரெக்டாக தான், இதுவும் கரெக்டாக தான். அப்போ சரியான ஆன்சர்னு சொன்னால் இதுதான் வந்து சந்தி பிழையற்ற தொடராக இருக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து 4 ஆன்சர் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம வந்து அந்த எந்த விதி நமக்கு கட்டாயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்ச மட்டும் தான் வந்து இதில் வந்திருக்கு வரல கண்டுபிடிக்க முடியும். அப்போ நமக்கு வந்து இந்த சந்தி பிழைய தொடர் வந்து நமக்கு 4வது தான் வந்து சரியான பதில் என்பதை தெரிந்து கொள்வோம். இது அதே மாதிரி தான் சந்தி பிழையற்ற தொடரை காண்குன்னு சொல்லிட்டு அடுத்தது அதே ஆப்ஷனில் அந்த சென்டென்ஸை கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சும்மா சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. தாமரை பாதம், இந்த தொடர் என்னன்னு பாருங்கள். தாமரை பாதம் வந்து தாமரை போன்ற பாதம், அதாவது ஊமை தொகை. இது ஊமை தொகை. அப்போ ஊமை தொகை வந்து வல்லினம் மிகும் அப்படின்ற விதி இருக்குது, ஆனால் வந்திருக்குதாங்க வல்ல, அப்போ இது தப்பு. அதே மாதிரி இங்கே வந்த சிரிப்புன்றது வந்து பார்த்தா வந்தன்றது பெயரெச்சம், பெயரெச்ச தொடரில் வந்து வல்லினம் வராதுன்றது தான் விதி. பெயரெச்ச தொடரில் வந்து வல்லினம் வராது, ஆனால் வந்திருக்குது, அது தப்பு. அதே மாதிரி இங்கே வந்து சித்திரை திங்கள், திங்கள் என்பது ஒரு பொது பெயர், சித்திரை வந்து சிறப்பெயர். இது வந்து இரு பெயரிட்டு பண்புத்தொகைன்னு சொல்லுவாங்க. இரு பெயரிட்டு பண்புத்தொகை வந்து வல்லினம் வரும், அங்கே வந்திருக்குது. இங்கே வேறு குதிரை தாண்டியதுன்னு சொல்லி குதிரை என்பது பெயர்ச்சொல், பெயர்ச்சொல் பக்கத்தில் வந்து வல்லினம் வராது, அப்போ இது தப்பு. அப்போ சந்தி பிழையற்ற சரியான தொடர்னு கேட்டால் ஓமை தொடரில் வல்லினம் வரணும், வராமல் இருக்குது. வந்த சிரிப்பு பெயர்ச்சொல் வந்து வரக்கூடாது, வந்திருக்குது. இங்கே வந்து பெயர்ச்சொல் அடுத்து வந்து அதாவது எழுவாய் தொடர் வந்து வராதுன்னு வந்திருக்குது. அப்போ இங்கே வந்து இரு பெயரிட்டு பண்பு வரும், இது சரியாக இருக்குது. அப்போ 3வது ஆன்சர் தான் நமக்கு வந்து சரியான பதில். சந்தி பிழையற்ற தொடர்னு கேட்டால் சித்திரை திங்கள் தான் சரியான பதில். அடுத்தது 10வது கேள்வி வந்து ஏறு தழுவுதல் என்ற சொல்லோடு தொடர்பில்லாத சொல் கேட்குறாங்க. இந்த வார்த்தை பிடிக்கணும் போயிடுச்சு. தொடர்பில்லாத சொல் போது இது இந்த ஏறு தழுவுதல் இந்த வார்த்தைக்கு தொடர்பில்லாத எதுன்னு கண்டுபிடிக்கணும். மாடு பிடித்தல், கண்டிப்பாக ஏறு தழுவுதல் என்னது ஜல்லிக்கட்டுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், அது மாதிரி தான் மாடு பிடித்தலும் அதே ஒரு சரி, இது வந்து சரிதான். அதேமாதிரி காளை விரட்டுதல் இது வந்து சரிதான். ஜல்லிக்கட்டு இதுவும் சரிதான். ஆனால் மாடு ஓட்டுதல்ன்ற வார்த்தை பாருங்கள், மாடு ஓட்டிகிட்டு போகிறது. ஸோ ஜல்லிக்கட்டுக்கும் அந்த மஞ்சு விரட்டு, மாடு பிடித்தல், காளை விரட்டுதல், ஜல்லிக்கட்டு இதுக்கெல்லாம் அந்த வார்த்தையோடு தொடர்பில்லாத சொல் தான் இது. மாடு ஓட்டுதல் என்பது மாடு ஓட்டிகிட்டு போகிறது, சாதாரண ஓட்டிட்டு போகிற மாதிரி தான் மீனிங் வரும். அதுக்கு வந்து அந்த ஏறு தழுவுதல் என்ற சொல்லுக்கு வந்து கரெக்டாக பொருத்தமில்லாத சொல். அப்போ நமக்கு வந்து பொருத்தமில்லாத ஒன்றுன்னு கேட்டால் தொடர்பில்லாத தான், இதுதான் வந்து சரியான பதில். நமக்கு வந்து சி தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்தது வந்து விடைக்கேற்ற வினா. ஒரு விடை கொடுத்துருப்பாங்க. என்ன விடை கொடுத்துருக்காங்க? பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியை ஏரியை கண்மா என்று அழைப்பார். இது வந்து பதில்.
இதுக்கு வந்து 4 கேள்வி கேட்டிருக்காங்க. அது சரியான பதில் எதுன்னு கேட்கணும். கண்மாய் என்று அழைப்பவர் யார்? கண்மாய் என்று அழைப்பவர் யாருன்னு பாரு, எதை வரதா பதில் பாரு, எதுவுமே வரதில்லை. அப்போ இது வந்து தவறு. எந்த நிலப்பகுதியை கண்மாய் என்று அழைப்பார்? அப்போ எந்த நிலப்பகுதி தான் பான் நிலத்து நிலப்பகுதியை இது வரும் பதில். அப்போ பான் நிலத்து நிலப்பகுதியை கண்மாய் சொல்லலாமா? பதில் வருமா? அது வராது. அப்போ தப்பு, இதுவும் தப்பு. அதே மாதிரி ஏரியை கண்மாய் என்று அழைக்கலாமா அப்படின்னு சொல்கிறதும் தவறு. அதாவது பாண்டிய மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை எவ்வாறு அழைத்தனர்? அது அப்போ பாண்டிய மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை கண்மாய் என்று அழைத்தனர். இது வந்து பதில் வந்து கண்மாய்னு வரும். இதுதான் வந்து சரியான பதில். அப்போ 4வது தான் சரியான பதில். இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா விடை கேட்ட அந்த விடை எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் நமக்கு வந்து பதில் இருந்தாங்களா அதுக்கு வந்து சரியான ஆன்சர் சொல்ல முடியும். அடுத்தது 12வது கேள்வி வந்து எழுத்து பேர் வந்துள்ள சொல்லை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எழுத்து பேருன்றது வந்து நமக்கு என்னன்றது தெரியணும். முதல்ல எழுத்து பேர்னா என்ன? நம்ம பகுதி உறுப்பு வந்து பகுதி, விகுதி, இழை, சந்தி, சாரி, விகாரம் அப்படின்னு சொல்லி 6 உறுப்பாக பிரிப்போம். அது மாதிரி இந்த 6 உறுப்பில் சேராமல் பகுதிக்கும் விகுதிக்கும் சென்ட்ரல் வந்து ஒரு எழுத்து வந்தால் அதுதான் எழுத்து பேர்னு பேர். அந்த எழுத்து பேர் காலம் காட்டாது. எழுத்து வந்து இப்போ பகுதி விதிக்கும் ஏதாவது எழுத்து வந்தால் காலத்தை காட்டும். பகுதிக்கும் விதி இடையில் வந்தால் இடையில்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பகுதி உறுப்பில் 6லையுமே சேராமல் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அது வந்து எழுத்து பேர். பெரும்பாலும் வந்து அந்த எழுத்து பேர் வந்து இத்து தான் வந்து நமக்கு வந்து வரும். எழுத்து பேர் அதிகமாக வரது வந்து பார்த்தா இத்து தான் நமக்கு வந்து எழுத்து பேராக வரும். அந்த மாதிரி இத்து வர மாதிரி எந்த தொடர் இருக்குது பாருங்கள். வந்தல்ன்றது வல்ல, செய்யாதே, நீந்தினான், முளைத்தல் வந்து கண்டிப்பாக வல்ல, நீந்தினான் வந்து நீந்து ப்ளஸ் இத்து வருது, அது காலத்தை காட்டும். இங்கே செய்யாதன்ற வார்த்தை பாருங்கள். இதை பிரிக்கும் போது பார்த்தா வந்து செய் ப்ளஸ்ஸு இந்த இ ப்ளஸ்ஸு ஆ அப்படின்னு போடுறோம். இந்த தேவை பிரிக்கும் போது நமக்கு வந்து இத்து ப்ளஸ்ஸு ஏ அப்படின்னு பிரிக்கிறாங்க. இப்போ இந்த செய் என்பது நமக்கு வந்து பகுதின்னு தெரியும். ஈ என்பது உடன்படுமைன்னு தெரியும். இந்த ஆ என்பது வந்து எதிர்மறை, செய்யாதது எதிர்மறை போல தருது. அப்போ எதிர்மறை இடம் தருது. இந்த ஏ என்பது ஏவல் வினைன்னு தருது. அந்த இத்துன்னு புதுசாகுது இல்லையா, இது வந்து தான் எழுத்து பேர். அப்போ எழுத்து பேர் வந்துள்ள சொல்லை காணும்னு சொன்னால் அப்போ செய்யாத என்ற சொல் தான் வந்து அந்த எழுத்து பேர் வந்திருக்குது. அப்போ எழுத்து பேர் என்னென்னு சொன்னால் பகுதி விகுதியில் சேராமல் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து காலத்தை காட்டாமல் ஒரு எழுத்து வந்து சொன்னால், ஒரு மெய் எழுத்து வந்து சொன்னால் அதுதான் எழுத்து பேர். அந்த எழுத்து பேர் வந்து காலத்தை காட்டாது, அது தெரிஞ்சு வச்சு நம்ம. அப்போ எழுத்து பேர் தான் வந்து புதுசாக வந்து ஒரு வந்திருக்குது உங்களுக்கு. அது வந்து செய்யாதுன்றது தான் நமக்கு வந்து சரியான பதில். அடுத்து 13வது கேள்வி. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாக இருப்பதும் தமிழே. இவ்வடிகளில் பயின்றுள்ள நயங்கள், நயம்னவை எதுகை, மூனை, எய்வு, முரண், அளபடை, இதெல்லாம் நயங்கள் தான் சொல்கிறது. இப்போ என்ன கேட்டிருக்கேன் பார், இது வந்து 2 அடி, முதல் அடி 2வது அடி. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஏ ஆப்ஷன் பார்த்தா முரண் கொடுத்துருக்காங்க. இங்கே எதாவது முரண்பட்ட சொல் ஏதாவது இருக்கா பாருங்க. முரண்னா மாறுபட்டு வர சொற்கள், எதுவுமே முரண் வந்து இங்கே இல்லை. எதுகை இருக்கா பாருங்க, எதுகை இருக்குது. இங்கே வந்து லா இருக்குது, இங்கே லா இருக்குது. அதே மாதிரி அந்தாதின்னு சொல்லும்போது இல்லை. அந்தாதி என்பது ஒரு எழுத்தினுடைய, அதாவது ஒரு எழுத்தினுடைய ஒரு அடியினுடைய இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடுத்த அடியில் முதலாக வைத்து போகிறது அந்தாதி. அந்த மாதிரி இங்கே வந்து எந்த ஒரு இதுவும் அங்கே இல்லை. அப்போ இந்த இது வந்து வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து எய்பு. எய்புன்னு சொன்னால் ஒரு அடி, அதாவது ஒரு அடிதோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ ஒன்றி வரணும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தா தமிழேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எய்பு வந்திருக்குது, இது வந்திருக்குது. அளபடை எங்கே வந்துருக்கா பாருங்கள், அளபடுத்த அந்த சொல்லும் வரல. அப்போ இதுவும் கட்டாயமாக வரல. அடுத்தது மோனை. இந்த பாருங்கள், மோனை வந்து முதலெழுத்து ஒன்றி வருது. அப்போ கா இது ரெண்டும் வந்து மோனை வருது. அப்போ இது வந்திருக்குது. அதே மாதிரி எதுகைன்னு சொல்லும்போது பார்த்தா லா இந்த லா வந்திருக்குது, எதுகை வந்திருக்குது, இந்த எதுகை வந்திருக்குது. இயல்பு வந்து பார்த்தா தமிழே வந்திருக்குது. ஸோ நமக்கு வந்து சரியாக வந்து சொல்லும்போது நயம் வந்து சி தான் நமக்கு ஆன்சர். ஏன்னா நமக்கு வந்து மோனை முதலெழுத்து ஒன்றி வருது, கா முதலெழுத்து ஒன்றி வருது மோனை. அதே மாதிரி எதுகை அடிதோர் வந்து லா ஒன்றி எழுத்து ஒன்றி வருது, அதுவும் எதுகை. அடுத்து தமிழே என்று வந்து ஏய்வும் பொருந்தி வருது. அப்போ சரியாக வந்து சொல்கிறது வந்து இதான். இந்த டி ஆப்ஷன் பாரு, மோனை இருக்குது, கா வருது, முரண் இல்லை, எதுகை வருது, ஆனால் முரண் என்பது இங்கே வரல. அதனால் வந்து இது தவறு. அப்போ நமக்கு சரியான பதில் வந்து
சி தான் வந்து நமக்கு இந்த தொடரில் வந்து சரியான நயங்களாக பயின்று வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து அதே நயங்கள் தான் கேட்டிருக்காங்க. இரவும் எல்லையும் அசைவு இன்றாகி விரைச்செலல் இயற்கை வங்கூல் ஆட்ட அப்படின்னு சொல்லி இதில் இடம்பெறும் நயங்கள் அதே நயங்கள் தான் கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தா சார் ஃபஸ்ட்டு வந்து இணைமுரண், பொழிப்பு முரண், அடி எதுகை, அடி எய்பு, அடிமுரண், இணை மோனை, பொழிப்பு முரண் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த தொடை விகற்பன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி இருக்குது. அதில் வந்து பார்த்தா இணைன்னு சொல்லும்போது பார்த்தா நமக்கு வந்து இணை இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். 1வது சீர் 2வது சீர், பொழிப்பு 1வது சீர் 3வது சீர், ஒரு 1 4, கூளை 1 2 3 இந்த மாதிரி இது நிறைய வருது பின்னாடி. இப்போ இது அதை மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் இந்த என்ன கேட்டிருக்காங்க, இரவும் எல்லையும் அசைவு இன்றாகி விரைனா விரைவாக செலல் இயற்கை வங்கூல் ஆட்ட அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இணை முரண் சொல்லியிருக்காங்க. முரண்னா என்னது, முதல் சீரும் 2வது சீரும் வந்து மாறுபட்டிருக்கணும். இப்போ இங்கே இரவுன்னா இரவு நேரம், எல் அப்படின்னா என்னது மீனிங் சொன்னால் எல்னா சூரியன் அர்த்தம். எல்னா சூரியன். அப்போ சூரியன் தான் எப்படி நமக்கு இருக்கும், பகல் தான் இருக்கும். அதான் இரவும் பகல்னு அர்த்தத்துக்கு அந்த மீனிங் கொடுத்துருக்காங்க. இரவும் எல்லைன்னா இரவும் பகலும் அப்படின்னு வருது. அப்போ நமக்கு வந்து இணை முரண் இருக்கா, இணை முறைனா 1வது சீர் 2வது சீர் பொருந்தி வரணும். 1வது சீரில் 2வது சீரில் பொருந்தி வந்தால் வந்து இணை முரணம். அப்போ இணை முரணம் வந்து இருக்குது. அடுத்து பொழிப்பு மோனைன்னு கேட்டிருக்காங்க. மோனைன்னு சொல்லும்போது இங்கே பாரு, இங்கே 2வது வரியில் பார்த்தீங்கன்னா வி இது வந்து விரைசல் ஒரு சீரு, இயற்கை ஒரு சீரு, வங்கூல் 1 3 பாரு, பொழிப்பு மோனை இங்கே வந்திருக்குது, பொழிப்பு மோனை வந்திருக்குது. ஸோ மீதில் இது பார்த்தா அடிமுரண் கண்டிப்பாக அடிமுறையில் வந்து இரவும் விரையும் மாறி வருது, அதனால் இது வராது. அதேமாதிரி அடி எதுகைன்னு வரும்போது 2வது எழுத்து ஒன்றி வரணும், இதுவும் வராது. அப்போ இணை மோனைன்னு வரும்போது பார்த்தாங்களா இணை மோனை வந்து வருது, ஆனால் பொழிப்பு முரண் வருதா, பொழிப்பு மோனை வருது, பொழிப்பு மோனை முரண் வந்து வராதில்ல. அப்போ இதுவும் வராது. அப்போ நமக்கு சரியான ஆன்சர் வந்து ஏதான் வந்து நமக்கு சரியான பதில். இது வந்து நமக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். எங்கே சார் இரவும் எல்லையும் கொடுத்தாங்க. அப்போ இரவுனா இரவு நேரம், பகல் எல்லைன்னா சூரியன் இருக்குதுன்னு அர்த்தம் பகல். அப்போ இங்கே வந்து முரண் வந்திருக்குது. அப்போ என்ன முரண் சொன்னால் ஃபஸ்ட்டு சீரும் 2வது சீரும் ஒன்றி வந்தோம்னா இது இணை முரண் பேர். அப்போ இணை முரண் வந்திருக்குது. அடுத்து பொழிப்புன்னு சொல்லும்போது இந்த 2வது எடுத்துங்க, இங்கே வி ஃபஸ்ட் சீரில் 3வது சீரில் வா இருக்குது. அப்போ வந்து பொழிப்பு முரண். இது 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். மீதெல்லாம் வந்து இருக்குது, பட் தப்பாக இருக்குது. அதனால் வந்து நமக்கு சரியான பதில் வந்து ஏ ஆப்ஷன் எடுத்து சொல்லலாம். அடுத்து வந்து நமக்கு பரப்பு மீன் சரியான பகுவத உறுப்புகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான பகுவத உறுப்புகள் அதாவது பரப்பு இம்மு பிரிச்சிருக்காங்க. இம்மு வந்து எதை சொல்லலாம், நம்ம எந்த எதுவும் சொல்ல முடியாது. ஒன்றா உடன்படுமை வரலாம், இவு வரலாம், அதுவும் வரல. இல்லை வந்து நமக்கு வந்து இட்டு இன்னு இந்த மாதிரி வந்தால் காலத்தை காட்டும், கின்று வந்தால் காலத்தை காட்டும், அதுவும் இல்லை. அப்போ இந்த பரப்பு இது வந்து தவறு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தா ஏன்னா வந்து பரப்புன்றது வந்து எப்பயும் வந்து பகுதி வந்து நமக்கு கட்டளை பொருளில் வரணும். இது வந்து கட்டளை பொருளில் வருது, பட் இம்மென்ற சொல்ல வந்து வரதுனால தப்புது. அதே மாதிரி இங்கே பரப்பு மின் வந்து பறன்ற சொல்ல வந்து நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அது வந்து கட்டளை வார்த்தை கிடையாது. எப்பயும் ஒரு பகுதி வந்து ஒரு ஆர்டர் போடுற மாதிரி, நடனா நடந்தான், ஓடினான்னா ஓடு, படித்தான்னா படி, எழுந்தான்னா எழு, கட்டான்னா கல், சென்றான்னா செல், இந்த மாதிரி வந்து எல்லாமே ஆர்டர் போகிற மாதிரி தான் வரும். அந்த வகையில் பார்த்தா இந்த சொல் நமக்கு கிடையாது. அதே மாதிரி இங்கே வந்து இது அதே வரல. இது வந்து பார்த்தா நமக்கு பரப்பு மீன், இந்த ரெண்டும் இல்லையா, பரப்பு மீன். மீன் வந்து ஏவல் வினைமுற்று விகுதி. அதேமாதிரி பரப்புன்றது ஒரு கடலை பொருள். அப்போ நமக்கு பரப்பு மீன், பரப்பு என்பது பகுதி, மின் என்பது ஏவல் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லும்போது இந்த சரியான பதில் வந்து நமக்கு வந்து பி தான் சரியான பதில். மீதில் வந்து நமக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து தப்பாக இருக்குது. அது வந்து தவறாக நம்ம எடுத்துக்கிட்டு இந்த பரப்பு மின் என்பது தான் பகுதி விகுதி தான் நமக்கு தெரியும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டிக் அடிச்சிடணும். அதே மாதிரி இங்கே பொருத்தமான காலம் அமைந்த தொடரை காண்கிறது. காலம்னாவே நமக்கு 3 காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இது நம்ம மனசு இருக்கணும். இங்கே பாரு, நாங்கள் நேற்று கடற்கரைக்கு செல்கிறோம்ங்குது. இங்கே நாங்கள் நேற்றுன்னு வருது, ஆனால் செல்கிறோன்ற என்ன வருது நமக்கு
நிகழ்காலத்தில் வருது. இங்கே நேற்றுனா இறந்த காலத்தில், செல்கிறோன்னு நிகழ்காலம் வருது. அப்போ இது தவறு. மாடுகள் இப்பொழுது புல் மேயும். மாடுகள் இப்பொழுது புல் மேயும். மாடுகள் அப்படின்னு பன்மையில் இருக்குது, ஆனால் ஒரு மீன் கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஆசிரியர் நாளை சிறுதேர்வு நடத்துவார். ஆசிரியர் நாளை நடத்துவார். இங்கு எதிர்காலம், நடத்துவார்னு எதிர்காலம். இது சரியாக இருக்குது. அடுத்து ஒன்று பார்க்கலாம். கண்மணி நாளை பாடம் படித்தாள். நாளை பாடம் படித்தால் இறந்த காலத்தில் வருது. நாளை பாடம் படிப்பால் சொன்னால் கரெக்டு, ஆனால் படித்தால் இறந்த காலம் வருது. அப்போ இது தப்பு. அப்போ சரியான பதில் வந்து சி தான். ஆசிரியர் நாளை சிறுதேர்வு நடத்துவார். ஸோ அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து நேற்றுன்னு வருது, அதே மாதிரி தான் முடியணும். நேற்று கடற்கரைக்கு சென்றோம் அப்படின்னு கரெக்டாக வரும். அது மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த சென்டென்ஸ் எல்லாம் சொன்னால் அது தவறு அடைகிறோம். சரியானது தொடர் எதுனா ஆசிரியர் நாளை சிறுதேர்வு நடத்துவார்னு தான் வந்து சரியான பதில். அது டிக் அடிச்சிடணும். அடுத்து 17வது கேள்வி வந்து தற்சமம் தற்பவம் என இரு வகையாக பிரிக்கும் இலக்கிய சொல் வகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தா நமக்கு இலக்கிய சொல்லும் போது இலக்கண சொல்லுன்னு இருக்கும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், இது 4 வந்து இலக்கண சொல். அதே மாதிரி திரிச்சொல், வடசொல், திசைச்சொல், இயற்சொல் என்பது இலக்கிய சொல். இப்போ வந்து தற்சமம் அப்படின்ற என்னன்னு பாருங்கள். தற்சமம்னு சொன்னாங்களா, அதாவது வடமொழியில் ஒரு சொல்லை வந்து பயன்படுத்தினா அந்த சொல் அப்படியே தமிழில் கொண்டு சொன்னால் அது தற்சமன் பேர். இப்போ உதாரணம் வந்து கமலம், அலங்காரம், இந்த மாதிரி வார்த்தைன்னு வச்சுக்க. இந்த கமலம்னா தாமரை, அலங்காரம்னா அழகுன்னு அர்த்தம். இந்த கமலம்ன்றது வடமொழி சொல், அலங்காரம் வடமொழி சொல். இந்த வடமொழி சொல்ல அப்படியே தமிழில் நம்ம பயன்படுத்தினா அது வந்து தற்பவன் பேர், தற்சமன் பேர். ஒரு வடமொழி சொல்லை தமிழில் அதே சொல்ல பயன்படுத்தினா அது வந்து தற்சமன் பேர். தற்பவன் ஆகலை ஒரு வடமொழி சொல்ல மாற்றி. இப்போ வந்து என்ன சொல்லலாம், அது லட்சுமி அப்படின்னு வச்சுக்க, அது வந்து லக்குமி அப்படின்னு நான் மாற்றுறோம். அதே மாதிரி விடம், விஷம்ன்ற சொல் விஷம் அப்படின்னு சொல்லி விடம்னு மாற்றுறோம், விடம் அப்படின்னு மாற்றுறோம். இது மாதிரி இப்போ லட்சுமி என்ற சொல்லை வந்து வடமொழி சொல்ல லக்குமின்னு தமிழில் மாற்றுறோம். விடம் என்ற சொல்லை வந்து விஷம் என்ற சொல்ல மாற்ற முடியும். இப்படி வந்து ஒரு வடமொழி சொல்ல அப்படியே தமிழில் வழங்கணும்னா அது வந்து தற்சமம் அப்படின்னு பேர். ஒரு வடமொழி சொல்ல மாற்றி அமைச்சுன்னா தற்பவன் பேர். ஸோ நம்ம வந்து அந்த எதுக்கு வந்து ஏற்சொல்லுக்கு வரதில்ல, திருச்சொல்ல, திசை, அப்போ வடச்சொல்லு தான் வருது. அப்போ வடசொல் தான் சரியாக, வடசொல்லு தான் அந்த பிரச்சனை வருது. வடசொல்லு தான் வந்து நம்ம இந்த தற்சமம் தற்பவம் என்ற சொல்லானது இலக்கிய சொல்லாக நமக்கு இடம்பெற முடியும். அப்போ இந்த தற்சமம் தற்பவன்ற சொல் வந்து எது சொன்னால் நம்ம பொருந்தி வந்தால் வட சொல்லு தான் பொருந்தி வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருளில் எதிர்ச்சொல் காண்க அப்படின்னு கேட்டாங்க. எதிர்ச்சொல் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் இருக்குது, பட் அது எதிர்ச்சொல்லாக அமைஞ்சிருக்கு, அது பார்க்கணும். இப்போ சே அப்படின்னாக்கல, சேன்னா நமக்கு வந்து உயர்வு அப்படின்னு மீனிங் வரும். உயர்வு, சேனா உயர்வு, சேனா உயர்வு மீனிங். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, தாழ்வு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நை அப்படின்னு சொல்லும்போது இழிவு அப்படின்னு மீனிங் வரும், இழிவு. ஆனால் சிறப்புன்னு கொடுத்துருக்காங்க, மாற்றி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அதே பைனாக்கல இளமை அப்படின்னு மீனிங், அதுக்கு வந்து முதுமைன்னு கொடுத்துருக்காங்க எதிர்பார்த்தோமா. மீனா மேலே அப்படின்னு அர்த்தம், அதுக்கு வந்து நம்ம கீழ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பொருத்தி என்ன எதிர் சொல்ல கேட்குறாங்க, அது நம்ம கேள்வி நல்லா படிக்கணும். கேள்வி நல்லா படித்து பார்த்தா நமக்கு தெரியும். ஒரு எழுத்து ஒரு மணிக்கான பொருள் இருக்குது, பட் எதிர் சொல்லாக கேட்டிருக்காங்க. அப்போ சேனாகல உயர்வு, அது எதிர் சொல் வந்து தாழ்வு. நை அப்படின்னாங்கள இழிவு, அது எதிர் சொல் வந்து சிறப்பு. பைனாகல அது எதிர் சொல் வந்து இளமை, அது வந்து முதுமை. மீனா மேலேன்னு அர்த்தம், அது எதிர் சொல் வந்து கீழ். இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சரியான ஆன்சர் வந்ததா 2 1 4 3. 2 1 4 3 இருந்துச்சுன்னா இந்த ஆன்சர் 2 1 4 3 தான் சரியான ஆன்சர். அப்போ நம்ம கேள்வி வந்து நம்ம படிக்கும்போது எது சொல்ல அப்படியே கேட்டுருக்காங்களா இல்லை அது வந்து மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி படித்து பார்த்து நம்ம சரியாக செய்யணும்.
அடுத்தது வந்து 10வது கேள்வி, கொட்டி அழுத்தல் என்ற மரபு தொடரின் சரியான பொருளை காண்க. கொட்டி அழுத்தல்னு சொன்னால் பேசுவாங்க, பேசும்போது பார்த்தா ரொம்ப அழகாண்டாகும், ரொம்ப அதிகமாக பேசலாண்டாகும் சொல்கிறோம் இல்லையா, அது மீனிங் பார்த்தா உங்களுக்கு தெரியும். கொட்டி அழுத்தல்னு சொன்னால் கோபமாக பேசுறது வந்து வராது, அதேமாதிரி அளவோடு பேசுறதும் வராது, கரெக்டாக பேச வராது, அன்போடு பேச வராது, மிகுதியாக பேசுறது. கொட்டி அழகிறான்னு சொல்லும்போது ரொம்ப ஓவராக பேச போகிறான்டா, ரொம்ப அப்படியே பேச்சு தள்ளிகிட்டே போகிறான்னு சொன்னால், அப்போ இந்த கொட்டி அழுத்தல்னு சொன்னால் மிகுதியாக பேச வந்து சரியான பதில். அதே மாதிரி 20வது கேள்வி வந்து திசை சொல், திரிச்சொல், இயற்சொல், வடச்சொல் என்னும் முறையில் அமைந்துள்ள பிரிவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் மீனிங் தெரியும் நமக்கு. இப்போ இயற்சொல்னா என்ன அப்படின்னு சொன்னால், கற்றவால் மட்டுமே எளிதில் பொருள் விளங்க முடியாத சொற்களை வந்து இயற்சொல்னு சொல்கிறோம். திரிச்சொல்னு சொன்னால் படித்தவங்க மட்டும்தான் வந்து அந்த ஒரு மீனிங் கண்டுபிடிக்க முடியும். அதாவது கற்றவால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியாமல் வரக்கூடிய சொல்லை வந்து திரிச்சொல்னு சொல்கிறோம். திசை சொல் சொன்னால் வடமொழி அல்லாத மற்ற 3 திசைகளிலிருந்து வந்து வளரக்கூடிய சொற்கள் தான் திசை சொல் சொல்கிறோம். அதேமாதிரி வட சொல்னு சொல்லும்பொழுது வட சொல்னால் சமஸ்கிருதத்துலேருந்து வந்து தமிழில் வளரக்கூடிய சொல் தான் வந்து வட சொல் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த 4 அடிப்படையில் சொல்கிறது எந்த மாதிரி வந்திருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஏ ஆப்ஷன் வந்து வரதில்லை. அதே மாதிரி வந்து பி ஆப்ஷன் பாருங்கள், திசை சொல்னு சன்னல் என்பது திசை சொல், சன்னல். வங்கம் அப்படின்னா திருச்சொல், ஏன்னா வங்கன்றது வந்து கப்பல்னு சொல்கிறோம், அது வந்து வங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து படிச்சவங்க மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும், படிக்காத பாமரங்களும் தெரியாது. அப்போ இது வந்து திருச்சொல். அதேமாதிரி கடல்னு சொன்னால் எல்லாருக்கும், ஒரு சாதாரண மக்களை கொண்டு போய் கடல்னு கொண்டால் கூட அவங்க சொல்லிவிட தான் கடல்னு சொல்லிடுவாங்க, படித்தவங்க படிக்க அனைவருக்கும் கடல்னு சொல்லிடுவாங்க. இது கமலம்ன்றது வடச்சொல், கமல்ன்றது வடச்சொல். அப்போ முறையான தொடர் வந்து திசை சொல் சன்னல், திரிச்சொல் வங்கம், இயற்சொல் கடல், வடச்சொல் வந்து கமலம். ஸோ சரியான பதில் வந்து பி தான் நமக்கு வந்து சரியான பதிலாக இருக்கும். அடுத்த கேள்வி வந்து 21வது, பகுவத உறுப்புகளில் ஏவல் வினையாக வருவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பகுவத உறுப்புனா பகுதி விகுதி இல்லை சந்தி சாரி விவகாரம் தெரியும். அதில் வந்து ஏவல் விகுதியாக வர மாதிரி வந்து பகுதி மட்டும் தான் வரும். ஏன்னா எந்த ஒரு வினை பகுப்பாந்தாலும் வந்து அது ஃபஸ்ட்டு வந்து பகுதி வந்து ஏவுதல் போல் தான் வரும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அப்போ நமக்கு வந்து இடைநிலை வந்து வரதில்லை, விகுதியும் வரதில்லை, சாரியும் வரதில்லை, வந்து பகுதி மட்டும்தான் வந்து நமக்கு வந்து என்ன பண்ண முடியும், ஏவல் வினையாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அடுத்தது, பொருளுக்கேற்ற வினை மரபு சொற்களில் பொருந்தாத ஒன்றுன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த வினை மரபு சொல், மரபுன்னு என்னன்னு சொல்லி தெரிஞ்சு முதல்ல. மரபுன்னா நம்முடைய முன்னோர்கள் ஒரு பொருளை குறிக்க எந்த சொல்லை எம்முறைப்படி வழங்கி வந்தார்களோ அந்த சொல்லை அம்முறைப்படியே நாமளும் வழங்கி வருவது தான் மரபு அல்லது வழக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, வினைனா கலைப்பறி, கலைப்பறின்னு சொன்னால் கரெக்டு தான், அது கலைப்பறித்தான் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அதே மாதிரி கூரை வேந்தான், கூரை வேந்தான் அதுவும் கரெக்டு தான். கோலம் இட்டான், கோலம் இடு, கோலம் இட்டு வாசலில் கோலம் இடுகின்றான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சந்தனம் தடவுன்றது, சந்தனம் தடவுன்றது தப்பு, சந்தனம் பூசுன்னு தான் கரெக்டாக வரும். ஒரு மரபு சொல்லாக இருந்தால் சந்தனம் பூசினான் அப்படின்னு வரும். அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, மரபு சொற்களில் பொருந்தாத ஒன்று சொன்னால் சந்தனம் பூஸ் தடவு என்பது தான் பொருந்தாத சொல். அடுத்தது, பொருந்தாத ஒன்றை காண்க. 23வது கேள்வி, இது ஏன் சொல்கிறார், வானில் இடி இடித்தது. இங்கே இடி அப்படின்னா இடித்தல் அப்படின்ற ஒரு பொருளை வந்து சொல்லுது. அதே மாதிரி சோறு கொதி வந்ததுன்னா கொதித்தல் அப்படின்ற பொருளில் வந்தது. அதே மாதிரி ஓர் அடி அடித்தான்னு சொன்னால் அடித்தான், அடித்தல் அப்படின்னு வருது. இது என்ன, மூணுக்கும் என்ன பேர்னா, ஒரு பகுதி முதல்நிலை மட்டுமே வந்து ஒரு தொழிலை செய்வது முதல்நிலை தொழில் பெயர்னு பேர். அப்போ அந்த வானில் இடி இடித்தது முதல்நிலை தொழில் பெயர், சோறு கொதி வந்தது என்பது முதல்நிலை தொழில் பெயர், ஓர் அடித்தான் முதல்நிலை தொழில் பெயர். ஆனால் பொருந்தாத ஒன்று பார்த்தா படிக்கும் பேரு பெற்றேன், பேர் வந்து முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். இது மூணு வந்து முதல்நிலை தொழில் பெயரை வந்து, இது ஒன்று மட்டும் வேறு வித்தியாசமாக இருக்குது, முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். அதனால் இதுதான் நமக்கு வந்து சரியான பதில். அடுத்த 24வது கேள்வி வந்து, மாதவி மயில் ஒப்ப ஆடினாள். இத்தொழிலில் ஓ மேயம் என்பது என்னன்னு கேட்குறாங்க. மாதவி மயில் ஒப்ப, ஒப்பன அந்த ஓம உருவு வந்திருக்குன்னு அர்த்தம், ஒப்ப மாதவின்னு சொல்கிறது. இப்போ வந்து
ஓம மேயம் அப்படின்னு கேட்கணும். இது வந்து நல்லா தெரிஞ்சுங்க. ஓமானம், ஓமானம்னாக்கல பொருள், ஓம் மேயன்னாக்கல ஓமான ஓமை, ஓமைனா பொருள். இப்போ வந்து இங்கே வந்து எது பொருள் எது ஓமைன்னு சொன்னால், மாதவி என்பது தான் பொருள், மயில் என்பது ஓமை, ஆடினார் என்பது வினைமுற்றைட்டு, ஒப்பனது ஓம உருபு. இது வந்து ஓம உருபு. ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் ஓம உருபு வந்து வந்துருந்தா ஓம சொல்கிறப்ப. இப்போ தவிர வந்து ஓம் மேன் பொருள் என்ன கேட்குறாங்க பாரு. பொருள் என்பதுன்னா மாதவி தான் வரும். மாதவி தான் வந்து பொருள். இதே வந்து மயில் கேட்டாங்களா ஓமை, ஒப்பம் கேட்டால் ஓம உருபு, ஆடினார் என்பது வராது. ஸோ மாதவி மயில் ஒப்பா என்னன்னு தோறல ஓம் மேயம் என்பது மாதவி தான் குறிக்கும். அப்போ டி தான் வந்து சரியான பதில். அடுத்து பெயர் வினை வினா ஆகியவற்றை பயனிலையாக கொண்டு முடிவது என்னன்னு கேட்டு எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், வினைச்சொல்னு கேட்டிருக்காங்க. இந்த பெயர் வினை வினா இதை மூன்றும் பயனிலையாக கொண்டு முடியும்னு சொன்னால் எழுவாய் தொடர் தான். ஃபஸ்ட்டு பெயர்னா வந்தவன் முருகன் அப்படின்னு சொல்லி பெயரை கொண்டு முடியும். அதே வினை கொண்டு பண்ணால் பாடம் கேட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வினா சொன்னால் அங்கே வருபவள் யார் அப்படின்னு சொல்லி வினா. அப்போ பெயர் வினா வினை இது மூன்றும் வந்து பயனிலையாக கொண்டு முடியுதுன்னு கேட்டால் எழுவாய் தொடர் தான். மீதில் எதுவுமே வராது. வினைனா அழைத்தல் பொருள் வராது, வரதில்லை. வினையை சொல்ல வராது, வினை முடித்தலும் வராது. அப்போ பெயர் வினை வினா இந்த மூன்றும் பயனிலையாக கொண்டு முடியுது எழுவாய் தொடர் மட்டும் தான் வரும். அப்போ எழுவாய் தொடர் சரியான பதில். அடுத்து மயங்கொலி சொற்களுக்கான சரியான பொருளை காண்பிக்கிறாங்க. மேலே வந்து வழி 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 அப்படின்னு சொல்லி 3 கொடுத்துருக்காங்க. இந்த வழின்னு சொன்னாங்கன்னா துன்பம் அப்படின்ற பொருள் தான் சரியான பதில். இந்த வழின்னு சொன்னால் காற்று, வளிமண்டலம்னா காற்று மண்டலம், வழினா பாதை. இந்த மாதிரி வரும்போது நமக்கு வந்து ஏ தான் வந்து நமக்கு வந்து சரியாக வரும்போது. ஏன்னா வழினா துன்பம், வழினா காற்று, வழினா பாதை. அது இங்கே வழினா வலிமை, இது கரெக்டு தான். ஆனால் வழினா துன்பம் கொடுத்துருக்காங்க. வலினாங்களோ வலிமை கரெக்டு, ஆனால் இங்கே வழினா துன்பம் கொடுத்துருக்காங்க, தப்பு. அப்போ இங்கே வழின்றது காற்று வந்து தப்பு. அதே மாதிரி இங்கே வழின்றது பாதை தப்பு, இங்கே வழின்றது வலிமை தப்பு, இந்த வழின்றது துன்பம் தப்பு. இங்கே வந்து வழினா பலம் சொல்கிற ரைட்டு தான், வழின்றது பாதை தப்பு, இங்கே வந்து செல்வது தப்பு. ஸோ நமக்கு வந்து 3 வந்து சரியாக வர்றது வந்து இது மட்டும் தான் வரும். அப்போ இதுதான் வந்து நமக்கு வந்து சரியானது. ஏன்னா வழினா துன்பம், வழினா காற்று, வழினா பாதை. இந்த மாதிரி வந்து மயங்கொலி சொற்களுக்கான அந்த 3 ஆப்ஷன் சரியாக வருமா இருந்தால் அதுதான் பதிலாக வரணும். அப்போ ஏ தான் வந்து சரியான பதில். அடுத்து வந்து 27வது கேள்வி அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்குறாங்க. பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் அப்படின்னு சொல்லி ஒரு 7 சொல் இருக்குது. அதாவது பெண்களுடைய பருவத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக இது இருக்குது. பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் சொல்லிட்டு அந்த பெண்களுடைய பருவத்தை சொல்கிற மாதிரி. இப்போ இதில் வந்து பார்த்தா நமக்கு வந்து அகர வரிசை இருந்தால் நமக்கு வந்து நிச்சயமாக வந்து இந்த ஆ அந்த அகர வரிசை உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி காங்காச்சா வந்து நமக்கு அந்த பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இப்போ நமக்கு வந்து பார்த்தா அங்கே பேதை ஃபஸ்ட்டு வந்து ஆ வர மாதிரி சொன்னால் நமக்கு வந்து அறிவை, இதான் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆ வரிசையில் ஃபஸ்ட்டு ஆ இருக்குது. அதில் அடுத்து பார்த்தா நம்ம வந்து மா வந்து ஆ வர மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு மங்கை, இந்த மா வருது, இதுவும் மா வருது. அப்போ மான்னா நமக்கு வந்து ரெண்டுமே மா வருதுன்னு சொன்னால் இப்போ 2வது எழுத்து நம்ம பார்க்கணும். இங்கே வந்து இங்கு தான் ஃபஸ்ட்டில் வரும், டா வந்து 2ஆக வரும். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு. அப்போ எங்கள் அறிவைன்றது ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அடுத்தது மங்கை இங்கே வந்துருக்குது, மடந்தை இங்கே வந்துருக்குது. அடுத்த மாவுக்கு அடுத்தது நமக்கு என்ன வருதுன்னு சொன்னால் அடுத்து நமக்கு வந்து மாவுக்கு வந்து தா வரிசை வரும். அது தே இங்கே போ இருக்குது, ரெண்டுமே ஏ வரிசை தான் வந்துருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு எழுத்து தா தான் ஃபஸ்ட்டு வருது. அப்போ தெரிவை அதான் கரெக்டு. அடுத்தது பே வந்து 2ஆவது வருது, தேவுக்கு அடுத்து தான் பா வரலாம், அது 2ஆவது வரும். இதுவும் ஏ வருஷம், இதுவும் ஏ வருஷம். அப்போ இது வருது. அடுத்தது வந்து இதில் வந்து பார்த்தா குறியில் வந்துருச்சு, அடுத்து நெடில் நமக்கு வருது. ஏவுக்கு அடுத்து நெடிலே வருது, பேதை. இந்த பேதை வந்து பார்த்தா நமக்கு வந்து ரெண்டுமே பே வருது. அப்போ அந்த 2வது வந்து நம்ம இத்து தான் ஃபஸ்ட்டு வரும், வந்து இந்த எரல் வந்து லாஸ்ட் வரும். இந்த 2வது எடுத்து பார்க்கணும், இத்து ஃபஸ்ட்டு, இந்த இதில் வந்து எரல் 2வது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஆல்பேட்டில் பார்க்கும்போது நமக்கு வந்து அறிவை
இதுதான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன். அறிவை, மங்கை, மடந்தை, தெரிவை, பெதும்பை, பேதை, பேயல்மன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டரில் தான் பார்க்கணும். இது வந்து உங்களுக்கு குழப்பம் மாதிரி தான் இருக்கும். இந்த சரியாக நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அகர வரிசைன்றது வந்து ஆ வரிசை ஃபஸ்ட்டு, அடுத்தது காங்காச்சாரம் வந்து ஃபஸ்ட்டு, அதில் வந்து ஆ இ அந்த மாதிரி எழுத்து தான் வரணும். ரெண்டும் ஒரே மாதிரி வந்தால் பக்கத்து எழுத்து பார்க்கணும், எது ஃபஸ்ட்டில் வருது அடுத்து என்ன வருது அந்த மாதிரி ஆப்ஷன் பார்த்து நம்ம சரியான பதில் நம்ம டிக் அடிக்கலாம். அப்போ இந்த ஏ ஆப்ஷன் தான் அறிவை, மங்கை, மடந்தை, தெரிவை, பெதும்பை, பேதை, பேயல்மன்னு சொன்னால் சரியான ஆன்சர். அடுத்து கூற்றை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாதாகும் என்று கூறியவர் மனவை முஸ்தபா ஆவார். கூற்று 2, கீதாஞ்சலி என்னும் கவிதை தொகுப்பினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு 2 கூற்று கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் ஒரு நட்பு மொழி பெயர்ப்பு இன்றியமையாதாகும் என்று சொன்னது யாருன்னு கேட்டாங்களே, என்ன கேட்டிருக்காங்க பாரு. கூற்று 1 மற்றும் 2 சரி, 1 2 சரின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பி வந்து பார்த்தா கூற்று 1 மற்றும் 2 தவறு, ரெண்டுமே தருங்க, 2 சரி 2 தவறுன்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 சரி 2 தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கூற்று 1 தவறு 2 சரி அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து ஆன்சர் வந்து டி தான். ஏன்னு கேட்டால் இந்த ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் இது சொன்னது யாருன்னு கேட்டாங்களே மூகா ஜெகநாதர். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, மனவை முஸ்தபான்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து யார் சொன்னதுன்னா மூகா ஜெகநாதர் அவர் தான் சொல்கிறார். இதே மனவை முஸ்தபான்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மொழியில் எழுதப்பட்ட நூலை வேறொரு மொழியில் மாற்றம் செய்து தருவது தான் அவர் சொன்ன கூற்று. ஆனால் அப்படி இல்லை சொல்ல, ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாதது அப்படின்னு சொல்கிறது வந்து யார் கேட்டால் மூகா ஜெகநாதர் தான். ஆனால் மனவை முஸ்தபா என்ன சொன்னால், ஒரு மொழியில் எழுதப்பட்ட நூலை வேறொரு மொழியில் மொழி மாற்றம் செய்து தருவது மொழிபெயர்ப்பு அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ அந்த மனவை முஸ்தபா சொல்கிற கூற்று நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இது ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து அப்போ வந்து ஃபஸ்ட்டு சொன்னது வந்து தவறு, அப்போ வந்து கூற்று 1 வந்து தவறு இதுதான். அடுத்து 2வது கீதாஞ்சலி என்னும் கவிதை தொகுப்பினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்குறாங்க. அந்த கீதாஞ்சலி எந்த நூல் எழுதியிருக்காங்க, எந்த நூல் எந்த வங்கமொழியில் எழுதுறது, ரவீந்திரநாத் தாகூர் தாய்மொழி வந்து வங்கமொழி. ஆனால் வங்கமொழி தான் எழுதுறாரு அவர். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அதே மொழியை வந்து அதே நூலை வந்து அவர் தான் ஆங்கிலத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு, மொழி மாற்றம் செய்கிறார். அப்போ கீதாஞ்சலி என்னும் கவிதை தொகுப்பினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான். இது 2 சரி. அப்போ கூற்று 1 தவறு 2 சரி, நமக்கு டி தான் வந்து ஆன்சர். அடுத்தது 29வது கேள்வி, பழத்தோல் வகைகளில் பொருத்தமானதை பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து தொலி அப்படின்னா மிக மெல்லியது அப்படின்னு அர்த்தம். மிக மெல்லியது தொலின்றது வந்து மிக மென்மையான இருக்கும். சில பழங்கள் பார்த்தா மென்மையான தோல் இருக்கும், நைஸாக இருக்கும், அது மிக மெல்லியது. தோல் அப்படின்னு சொன்னால திண்ணமானது, கொஞ்சம் கெட்டியானதாக இருக்கும். சில பழம் வந்து கெட்டியாக இருக்கும். இந்த தோடு என்பது பார்த்தா வன்மைனா கொஞ்சம் மிருதுவாக இருக்கும். ஓடு என்பது பார்த்தா மிக வன்மையாக இருக்கும். இப்போ தேங்காய் ஓடுலாம் பார்த்தா ரொம்ப கெட்டியாக இருக்கும், அது மிக வன்மையானது, உடைக்க முடியாத அளவுக்கு கெட்டியாக இருக்கும். இந்த ஆப்ஷன் பார்க்கும்போது நம்ம வந்து 2 1 4 3. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் இங்கே இல்லை, ஒரு சின்ன மிஸ்டேக்காக இருக்குது. அப்போ நமக்கு பி தான் வந்து நம்ம மாற்றிக்கணும். 2 1 4 3 அப்படின்னு சொல்லி போடுங்க. இதில் வந்து நம்ம பி ஆன்சர் நீ டிக் பண்ணிட்டாவே உங்களுக்கு வந்து சரியான ஆன்சர் தான், அது ஏற்றுக்கொள்ளப்படும். தவறு வந்து திருத்திக் கொள்ளப்படும், இதை மாற்றிக்கலாம். அப்போ நமக்கு வந்து பி 2 1 4 3 இருந்தால் சரி தான். நமக்கு வந்து 3 4 மாற்றி வந்திருக்கு, அது கொஞ்சம் பிழை தான், அது கொஞ்சம் தவறு நம்ம ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ 2வது டிக்கெட்ஸ் தான் ஆன்சராக சரியான ஆன்சர்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து 30வது கேள்வி, கூற்றை ஆய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1, திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் குறிப்பிட்டவர் கால்டுவெல் அப்படின்னு ஒரு கூற்று. கூற்று 2 வந்து திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஈராஸ் பாதிரியார்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கால்டுவெல் திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை வந்து 1856 வெளியிட்டார்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3 கூற்றில் எது சரி எது தவறுன்னு பார்க்கணும்.
இப்போ வந்து முதல் கூற்று வந்து திராவிட மொழிகள் ஆரிய மொழி குழுந்து வந்து வேறுபட்டவை எனவும் அது சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு உடையதுன்னு சொன்னது பார்த்தா கால்டுவெல் தான். இது வந்து சரியானது தான். இது சரியான பதில். அதே மாதிரி திராவிடம் என்ற சொல்லே முதன்மையில் குறிப்பிட்டவர் ஈராஸ் பாதிதான் வருது இல்லையா, அவர் வரதில்லை. திராவிடம் சொல்லே முதன்மையில் குறிப்பிட்டவர் யாருன்னா குமரிலப்பட்டார். இவர் தான் வந்து அந்த திராவிட சொல்ல முதல்ல கொண்டு வரார். அந்த சொல்லை வந்து அவர் கையாள குமரிலப்பட்டார் தான் கொண்டு வராரு. அப்போ ஈராஸ் பாதி வந்து இது தப்பு. அதே மாதிரி கால்டுவெல் வந்து திராவிட மொழி ஒற்றல் வந்து எந்த ஆண்டுனா 1856 தான் வெளியேறார். அப்போ இது ரைட்டு. அப்போ 1வது கூற்றும் 3வது கூற்றும் சரி, 2வது கூற்று தவறு. அந்த மாதிரி இணை எங்கே இருக்குது பாருங்கள். கூற்று 1 மட்டும் 2 சரி 3 தவறு, இது இல்லை. கூற்று 1 மட்டும் 3 சரி 2 தவறு, இதுதான் பாரு. கூற்று 1 3 சரியாக இருக்குது. கூற்று 1 மற்றும் 3 சரி 2 தவறு. அப்போ பி தான் வந்து சரியான ஆன்சர். இது வந்து தவறு, இதுவும் தவறு. அப்போ பி என்பது நமக்கு வந்து சரியாக சொல்லலாம். முதல் கூற்றும் 3வது கூற்றும் சரி, 2வது கூற்று வந்து தவறு. இது பி ஆன்சர். அது அதேமாதிரி தவறான இணையை சுட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்து இந்த பக்கம் சொல்லியிருக்காங்க. இனிமையும் நீர்மையும் தமிழ் எண்ணலாகும் திவாகர நிகண்டு, அது சொன்னது திவாகர நிகண்டு கொடுத்துருக்காங்க. மாமலை போட்டதும் மாமலை போட்டதும் சொன்னது சிலப்பதிகாரம் சொல்லியிருக்காங்க. நீரின் ரமையாவது உலகம் வந்து திருக்குறள் சொல்லியிருக்காங்க. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னு சொல்லி புறநானூறு சொல்லியிருக்காங்க. இதில் எது தப்புன்னு சொன்னால் தவறான நினைவு கேட்குறாங்க. இந்த இனிமையும் நீர்மையும் தமிழ் எண்ணல் ஆகும்னு சொன்னது இது வந்து திவாகர நிகண்டு தப்பு. பெங்கல நிகண்டு அது சொன்னது வந்து பெங்கல நிகண்டு தான் வந்து சொன்னது, அது வந்து தவறு. அப்போ மாமலை போட்டது மாமலை கூட கண்டிப்பாக சிறப்பாக தான் சொல்லிச்சு. நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்கிறது திருக்குறள் தான். உணவெனப்படுவது நிலத்தோடு நீர்னு சொல்கிறது புறநானூறு தான். அப்போ நமக்கு வந்து தவறான இணை வந்து ஏ. அப்போ ஏ தான் வந்து நமக்கு தப்பான இணை. அடுத்தது பெரிய புராணம் தோன்ற காரணமாக இருந்த நூல்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பெரிய புராணம் வந்து சைவ திருமுறையில் 12வது திருமுறையாக வைத்து போற்றப்படுவது. அந்த பெரிய நூல் வந்து எந்த நூல் அடிப்படை வைத்து கொண்டு தோன்றியதுன்னு கேட்குறாங்க. திருத்தொண்ட தொகை திருப்பல்லாண்டு 1, திருத்தொண்ட திருவந்தாதி திருக்கோவையார் 2, திருக்கோவையார் திருப்பல்லாண்டு 3, திருத்தொண்ட தொகை திருத்தொண்ட திருவந்தாதி 4. ஏன்னா திருத்தொண்ட தொகை திருப்பல்லாண்டு வந்து இதில் வரதில்லை. அப்போ இது தவறு. திருத்தொண்ட திருவந்தாதி திருக்கோவையார் பாடுறது வந்து மாணிக்கவாச, அதுவும் வரதில்லை. திருக்கோவையார் திருப்பல்லாண்டு இதுவும் வராது. அப்போ திருத்தொண்ட தொகை திருத்தொண்ட திருவந்தாதி இந்த 2 நூல் தான் வந்து பெரிய புராணம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த நூல்கள். அப்போ சரியான பதில் வந்து டி. அடுத்து பின்வருவற்றில் பொருந்தாத ஒன்றை கேட்குறாங்க. உண்பது நாளி உடுப்பவை 2, மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டதியில், சான்றோன் ஆகுதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே, உற்றுளி உதவியும் உருப்போல் கொடுத்தம் பெற்றனை முனியாத கற்றனே அப்படின்னு சொல்லி 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. உண்பது நாளி உடுப்பவை 2 இது வந்து புறநானூறில் வருது. புறநானூறு. அதேமாதிரி சான்றோன் ஆகுதல் தந்தை கடனே, நன்னடை நல்கள் வேந்தர் கடன். ஒரு சான்றோன் ஆகுறது யாருடைய தந்தை கடன், இதுவும் புறநானூறு தான் வருது. உற்றுளி உதவியும் உருப்பொருள் கொடுத்தோம் பெற்றனை முனியாத கற்றனே, வேண்டிய பொருளை கொடுத்தோம், அவருக்கு வேண்டிய உதவி செய்தோம், கோவப்படாமல் முடியாத கோவப்படாமல் கற்றுக்கொள்வது சிறந்தது அப்படின்னு சொல்கிறது இதுவும் புறநானூறு தான் சொல்லுது. ஆனால் இங்கே வந்து மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உரையிலும் அல்லது கண்டதியில் இந்த தொடர் மட்டும் மணிமேகலை வருது. மணிமேகலை. அப்போ பொருந்தாதுன்னு கேட்டால் பொன்னானூறு, இதுவும் பொன்னானூறு, இதுவும் பொருந்தாது 3 பொருந்தி வருது. பொருந்தாதுன்னு கேட்டால் மணிமேகலை. அப்போ சரியான பதில் வந்து மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டதியில்னு சொல்கிறதான் வந்து சரியான பதில். பொருந்தாதான் தான். மீதி 3 ஒரே இதில் வருது, அது மட்டும் வித்தியாசமாக இருக்குது. அடுத்து 34வது கேள்வி வந்து பின்வருவற்றில் கவிஞர் வைரமுத்தவர்களால் இயற்றப்பட்ட ஒன்று அப்படின்னு கேட்குறாங்க. தண்ணீர் ஒன்று கொடுத்துருக்காங்க, வாய்க்கால் மீன்கள் ஒன்று கொடுத்துருக்காங்க, தண்ணீர் தேசம் ஒன்று கொடுத்துருக்காங்க, மழைக்காலமும் குயில் ஓசையும் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க.
இதில் வந்து பார்த்தா தண்ணீர் இந்த தண்ணீர் தேசம்தான் வந்து கொஞ்சம் வைரமுத்து எழுதுனது. இதுதான் ஆன்சர். நமக்கு தண்ணீர் தேசம் வைரமுத்து எழுதுனது தெரியும் நமக்கு. இந்த தண்ணீர் நூல் அது வந்து கோமல் சுவாமிநாதன். தண்ணீர்ன்ற ஒரு நூல் வந்து கோமல் சுவாமிநாதன். இது வந்து தண்ணீர் தேசம் வந்து கவிஞர் வைரமுத்து தான். இந்த வாய்க்கால் மீன்கள் அப்படின்ற ஒரு நூல் வந்து பார்த்தா வே இறையன்பு. அதே மழைக்காலமும் குயில் ஓசையும் அப்படின்ற நூலை பார்த்தாங்கன்னா மா கிருஷ்ணன். இப்போ 4 பேர் நம்ம தெரிஞ்ச இதே கூட அடுத்த வாட்டி கேட்கலாம். கோமல் சுவாமிநாதன் எழுதிய நூல் ஒன்றை கண்டுபிடின்னு கேட்கலாம். கேள்வி மாமியம் புரியுது. அதனால் வந்து நம்ம தண்ணீர் நூல் வந்து கோமல் சுவாமிநாதன். வாய்க்கால் மீன் வந்து வே இறையன்பு, சென்னை வே வரும். மழைக்காலமும் குயில் ஓசை வந்து மா கிருஷ்ணன். தண்ணீர் தேசம் வந்து வைரமுத்து. அப்போ வைரமுத்து வந்து தண்ணீர் தேசம் தான் வந்து கரெக்டான பதில். அடுத்து பட்டி மண்டபம் பற்றி பண்ண அரும் கலைத்தறி பட்டிமன்றம் என்று கூறும் நூல் அப்படின்னு கேட்குறாங்க. பட்டி மண்டபம்ன்றது பட்டிமன்றம் அப்படின்னு இப்படி இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தா நமக்கு நடைமுறையில் பட்டி மண்டபம்ன்ற சொல்ல வந்து பட்டி மன்றம் அப்படின்னு மாறி இருக்குது. அது வந்து என்ன நூல் சொன்னால் கம்பராமாயணத்தில் வருது. பட்டி மண்டபம் பற்றி பண்ண அரும் கலைத்தறி பட்டி மண்டபம் என்று கூறும் வந்து கம்பராமாயணம். சரியான நூல் வந்து கம்பராமாயணம் தான். அடுத்து கூற்றை ஆராய்க. ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதியில் தேவைப்படுதலை பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் கந்தர்வன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்கு 2004ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டதுன்னு ஒரு சென்டென்ஸு. இந்நூலை எழுதியவர் வந்து நான் பிச்சைமூர்த்தின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 கூற்று கொடுத்துருக்காங்க. இதில்னா எந்த கூற்று சரியானது பார்க்கணும். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படி தான் அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து பார்த்தா கந்தர்வன் கிடையாது, ஈரோடு தமிழ் அன்பன். ஈரோடு தமிழ் அன்பன் அவர் சொன்னது. அதேமாதிரி வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்காக 2004ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி கிடச்சின்னு சொல்கிறாங்க இல்லையா. வணக்கம் வள்ளுவ வந்து 2004க்கான சாகித்யம், அது கரெக்டு தான். இந்த வணக்கம் வள்ளுவ என்ற நூலை எழுதுறது யாருன்னு கேட்குறாங்க பார். இந்நூலை எழுதியவர் நான் பிச்சைமூர்த்தின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் பிச்சைமூர்த்தி எழுதலை, இதுதான் எழுதுறாரு. யாருன்னு கேட்டால் ஈரோடு தமிழ் அன்பன். இது வந்து தப்பு. இது வந்து யாருன்னா ஈரோடு தமிழ் அன்பன் தான் எழுதுறாரு. ஈரோடு தமிழ் அன்பன். அப்போ நீங்கள் விஷயம் தெரிஞ்சுக்கிறதா இந்த ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் டிக்ஷனரி தேவையில்லை, பாடம் அப்படி தான் சொல்கிறது வந்து ஈரோடு தமிழ் அன்பன். அந்த ஈரோடு தமிழ் அன்பன் தான் வந்து என்ன எழுதியிருக்காரு, வணக்கம் வள்ளுவ அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்காரு. அந்த நூலுக்கு தான் வந்து 2004ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது கிடச்சிருக்குது தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த பிச்சைமூர்த்தின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பிச்சைமூர்த்தி என்னென்னா என்ன எழுதியிருக்காருன்னு சொன்னாங்களா. சரி, அதுக்கு வந்து சரியான பதில் பார்த்து என்ன வருது பாரு. 1, 3 1, 2, 3ல் 1வது தவறு, 3வது தவறு. எங்கே இருக்கு பாரு கூற்று. 1 மற்றும் 3 தவறு, கூற்று 1 மற்றும் 3 தவறு, 2 சரி. அப்போ நமக்கு சி தான் வந்து சரியான பதில். தண்டமில் ஆசான் நன்னூல் புலவன் என்றெல்லாம் இளங்கோடிகளால் பாராட்டப்படுபவர் யாருங்க. தண்டமில் ஆசான் நன்னூல் புலவன் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோடிகள் இளங்கோடிகள் வந்து யாரை பாராட்டுறாங்கன்னு சொன்னால் சாத்தனார் தான் சொல்கிறார். மணிமேகலை எழுதிய சாத்தனார் இவர் தான் வந்து, ஏன்னா இளங்கோவடிகளும் சாத்தனார் தான் வந்து இந்த இரட்டை காப்பியங்கள்னு சொல்லக்கூடிய நூலை எழுதினாங்க. அவங்க தான் வந்து என்ன பண்ணால் இளங்கோவடி தான் இந்த சாத்தனை பற்றி இந்த தண்டமில் அப்படின்னு ஆசான் என்றும் நன்னூல் நல்ல நூலை எழுதுகின்ற புலவன் என்றும் பாராட்டுனால அந்த சாத்தனார் தான் வந்து பாராட்டுறாரு. இளங்கோவடி தான் அவர் பாராட்டுறாரு. அப்போ சரியான பதில் வந்து நமக்கு பி தான் வரும். புலவந்த புலவர் கிடையாது, சேகொண்டா கிடையாது, ஒட்டுமொத்தம் கிடையாது. நமக்கு வந்து இந்த இளங்கோவடிகள்னு வந்து பாராட்டப்படுவது யாருன்னா சாத்தனார் தான். அவருடைய இரட்டை காப்பியங்கள் அப்படின்ற ஒரு நூலை எழுதுகின்ற பொழுது சாத்தனார் மனைவி எழுதுறாரு, அதுதான் அவர் பாராட்டுறாரு. அடுத்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவலு கால வகையினானே என்று கூறியவர் அப்படின்னு கேட்குறாங்க.
இது எந்த நூல்னு கேட்கலாம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவலுக்கால வகை நிலையதும். நன்னூல் வந்து கடைசி நூற்பா, கடைசியாக இருக்கும் நூல்கள். அதாவது பழைய கருத்துக்கள் மறைந்து போவதும் அந்த பழைய கருத்துக்கள் வந்து புதிய வடிவம் பெறுவதும் இயல்பான ஒன்று அப்படின்றதான் வந்து இதனுடைய கருத்து என்று கூறியவர் யாருன்னு கேட்டால் நமக்கு வந்து பவனிந்தி முனிவர் தான். அதே மாதிரி நூல் கேட்டால் நன்னூல். எந்த நூல் வருதுன்னு கேட்டால் நன்னூல் வருது, நன்னூலில் வருது. அது நன்னூலை படித்தாருன்னா பவனிந்தி முனிவர். ஆசிரியர் பேர் கேட்டால் பவனிந்தியார், நூல் பேர் கேட்டால் நன்னூல்ன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ சரியான பதில் வந்து பி தான். அடுத்து தவறான செய்தியை சுட்டுகன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் திருக்குறள் சம்மந்தமான செய்தி கொடுத்துருக்காங்க. தவறான செய்தி, திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் வந்து குறிப்பெறுதல். இது வந்து சரியானது தான். திருக்குறளுக்கு முதல் உரையில் இது வந்து பார்த்தா மணக்குடவர். 10 பேர் உரையில் வந்து ஃபஸ்ட்டு உரை எழுதுனது வந்து பார்த்தா மணக்குடவர். திருக்குறள் முறையில் அச்சிடப்பட்ட ஆண்டு வந்து 1912 கொடுத்துருக்காங்க. இது தப்பு. சரியானது வந்து 1812 தான் வந்து அவர் திருக்குறள் வந்து முதல் அச்சிடப்பட்ட ஆண்டாக வருது. திருக்குறளுக்கு சிறந்த உரையாக இருக்கிறது வந்து பரிமள உரை, இதுவும் கரெக்டு தான். அப்போ நம்ம வந்து சரியான என்ன தவறான செய்தி வந்து திருக்குறளுக்கு முதலில் அச்சடிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1912 போல 1812. அதான் சரியான பதில். அடுத்தது டெஸ்ட் எக்ஸாம் எந்த வகுப்பு மாணவர்களுக்காக நடத்தப்படுகிறது? 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கா இல்லை, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கா இல்லை, 11ஆம் மாணவர்களுக்கும் கிடையாது. 11ஆம் மாணவர்களுக்கு வந்து நம்ம வந்து அடுத்தது வந்து பார்த்தா வந்து இப்போ வந்து இந்த திறனறி தேர்வுன்னு சொல்லி தமிழ் திறனறி தேர்வுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த டெஸ்ட் எக்ஸாம் பார்த்தா கிராமப்புற பள்ளியில் படிக்கக்கூடிய 9ஆம் வகுப்பு மாணவர்கள் நடத்தக்கூடிய எக்ஸாம் இது. அப்போ டி தான் வந்து சரியான பதில். அடுத்தது கூட்டுரை ஆராய்ச்சின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் சிறந்த பாடலாசிரியருக்கான விருது தேசிய விருதினை 7 முறையும் மாநில அரசு விருதினை 6 முறையும் பெற்றவர் வந்து கவிஞர் வைரமுத்து ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு செய்தி. 2வது செய்தி வந்து இவரது கள்ளிக்காட்டு இதிகாசம் என்னும் புதினம் வந்து 2013ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தா ஒன்று வந்து சரிதான். ஏன்னா அவர் வந்து தேசிய விருது வந்து சிறந்த பாடலாசிரியர் விருது வந்து 7 முறை வாங்கியிருக்காரு. அதே மாதிரி அரசு விருது வந்து 6 முறையும் வாங்கியிருக்காரு. அது வந்து சரியான தொடர் வந்து இது. ஆனால் அந்த கள்ளிக்காட்டு இதிகாசம் அவர் எதனா புதினம் தான். ஆனால் வந்து 2013ஆம் ஆண்டு அவர் எழுதலை. அதுபோல் 2003ஆம் ஆண்டு தான் வந்து அந்த கள்ளிக்காட்டு இதிகாசமாக வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்றது. அப்போ ஆண்டு வந்து தவறு. அப்போ 1 சரி 2 தப்பு. கூற்று 1 சரி 2 தவறு. அப்போ ஏ தான் வந்து நமக்கு சரியான பதில். இதுவும் அகரவரிசைப்படுத்தல் சொல்லி கொடுத்துருக்காங்க. உற்றுதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். இது வந்து அந்த 6 வகையான அறிவு அப்படின்னு சொல்லி அந்த 6 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தா உற்றறிதல் ஊ என்பது நமக்கு வந்து எழுத்துக்கள் வந்து வருது. ஃபஸ்ட்டு வந்து ஊ அகரவரிசை ஊ தான் வருது. அதே மாதிரி இங்கேயும் உற்றறிதல் வருது. அடுத்து வந்து பார்த்தா ஊ கருத்து வந்து பார்த்தா பா பா வரிசையில் வந்து ஆ வருது. அதே மாதிரி கா பாவு கருத்து வந்து பார்த்தா அகரவரிசை ஆ வருது. அதே மாதிரி கா என்பது நெடில் வருது. அதுலேயே வந்து கே வருது. அடுத்து வந்து சு சு கே காவு கருத்து சு வருது. அடுத்தது நுகதல். அப்போ ஏன்னு பார்த்தா நமக்கு வந்து சரியான பதில். இந்த அகரவரிசை பெற பார்த்தா ஃபஸ்ட்டு ஊ வருது. அதுக்கப்புறம் வல்லின உயிர்மை எழுத்து வந்து பார்த்தா பா இப்பு ப்ளஸ் ஆ வருது. இது ஃபஸ்ட்டு வரும். அடுத்து இக்கு ப்ளஸ் ஆ இது நெடில். இது வந்து புல்லு, நெடில் புல்லு கருத்து தான் நெடில் வரும். அதுலேயே வந்து பார்த்தா கே இதே வரிசை காவு வரிசை கே அடுத்து வரும். அடுத்தது காவு கருத்து சூ வரும், சாதா வரும். சூ சுவைத்தல் ஊ வருது. அடுத்து அதுக்கப்புறம் தான் நூ வரணும், இது வரும். அப்போ ஏ வந்து தான் சரியான பதில். அடுத்து 2015ஆம் ஆண்டில் விக்ரம் தாராபாய் விண்வெளி மையத்தில் இயக்குநராக இருந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் இஸ்ரோ தலைவராக பொறுப்பேற்றவர்னா அப்துல் கலாம் கிடையாது, வளர்மதியும் கிடையாது, மயில்சாமியும் கிடையாது, சிவன் தான் வந்து நமக்கு சரியான பதில். 2015ஆம் ஆண்டு இந்த விக்ரம் தாராபாய் விண்வெளி மையத்தில் இயக்குநராக இருக்கிறாரு. அது விண்வெளி ஆராய்ச்சியினுடைய தலைவராக மாறுறாரு, ப்ரொமோஷன் ஆகிறார். அதனால் வந்து அவர் தான் டி தான் வந்து சரியான பதில்.
அடுத்து எழுத்து சொல் பொருள் யாப்பு என 3 அதிகாரங்களையும் 27 இயலும் கொண்ட நூல், இலக்கண நூல் கேட்குறாங்க. தன்னூல்னு சொல்லிட்டாங்கள, எழுத்து சொல் மட்டும் தான் சொல்லப்படுகிறது. அதுமாதிரி யாப்பினுங்க வந்து வேற. அது யாப்பினுங்க காரிகை ரீ வருது. தொல்காப்பியம் தண்டியால் வந்து அணி பற்றி சொல்கிறது. இது வந்து அணி மட்டும்தான் சொல்ல, அணி மட்டும் சொல்லக்கூடிய நூல். இது தண்டியால் அணி மட்டும். இது யாப்பு வராது. அப்போ நமக்கு வந்து எழுத்து சொல் பொருள் 3 அதிகாரங்கள் கொண்டது. ஒரு அதிகாரத்துக்கு வந்து 9 இயல்கள் சொல்வது, 27 அதிகாரங்கள் இயல்கள் வந்து தொல்காப்பியம் மட்டும்தான் சரியான பதில். அடுத்து நண்டு தும்பி போன்ற உயிரினங்கள் பெற்றிருக்கும் அறிவாற்றலை காண்க அப்படின்னு ஒரு கேள்வி. நண்டு தும்பி, நம்ம கேள்வி வந்து நண்டு தும்பி இந்த உயிரினம் வந்து என்ன அறிவு பெற்றிருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது உற்றுதல் சுவைத்தல், உற்றுதல் சுவைத்தல் வரும்பொழுது சிப்பி நத்தை, சிப்பியும் நத்தை இது ரெண்டு தான் வந்து ரெண்டு அறிவு. ஒன்று வந்து உற்று பார்க்கும், ஒன்று சுவைக்கும், 2. அடுத்து உற்றுதல் சுவைத்தல் நுகர்தல் அப்படின்ற ஒரு என்ன உயிர்னு சொன்னால் கரையான், கரையான் எறும்பு இது ரெண்டும் வந்து பார்த்தா 3 உற்றறியும் சுவைக்கும் நுகர்ந்து பார்க்கும், அதாவது வாசனை தெரிஞ்சுக்கும். அடுத்து உற்றுதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் இது எதுவும் கேட்டால் இதுதான் நண்டு தும்பி. இதை வந்து இந்த நண்டு தும்பி தான் வந்து 4 அறிவு இருக்குது. 1 உற்றறியும், 2 சுவைக்கும், 3 நுகரும், 3 பார்க்கும். இது மட்டும் வண்டு தும்பி. இந்த மாதிரி உற்றுதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல்னு சொன்னால் இந்த பறவை விலங்கு இது வரும். இது வந்து 5 அறிவு. நமக்கு வந்து இன்னொன்று வந்து சார்ந்தா 6 அறிவு வரும்போது நமக்கு வந்து திங்க் பண்ணுறலையே, அது வந்து நமக்கு 6வது அறிவு. அப்போ வந்து நம்ம மனிதன் வந்து 6 அறிவு கொண்டு வருது, பகுத்தறிவுன்னு சொல்கிறலையே, அது வந்து 6. அப்போ நமக்கு வந்து 2 அறிவு கொண்டு வந்து சிப்பி நத்தைன்னு தெரிஞ்சுக்கணும், 3 அறிவு கொண்டு வந்து கரையான் எறும்பு தெரிஞ்சுக்கணும், 4 அறிவு கொண்டு வந்து நண்டு தும்பி, 5 அறிவு கொண்டு வந்து பறவை விலங்கு, 6 அறிவு கொண்டு வந்து மனிதன் மட்டுமே அப்படின்னு தெரிஞ்சு இந்த ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். அப்போ நமக்கு வந்து நண்டு தும்பி இரண்டும் பார்த்தா உற்றுதல் சுவைத்தல் நுகர்தல் காணல். அப்போ 4 அறிவு கொண்டு தான் வரும். இதுதான் சரியான பதில். அடுத்து பொறுத்துக. ஔவை இல்லம், புற்றுநோய் மருத்துவமனை, கோத்தாரி கல்விக்குழு, சாரதா சட்டம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு 4 கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் இயர் கொடுத்துருக்காங்க, ஒன்று எப்போ தொடங்குன்னு சொல்லிட்டு. அந்த ஔவை இல்லம் தொடர்ந்து வந்து பார்த்தா நமக்கு வந்து 1930 ஔவை இல்லம் தொடங்குறாங்க. அது யாருன்னு கேட்டாங்கனாக்கா முத்துலட்சுமி. ஔவையில் தொடர்ந்து முத்துலட்சுமி. அதே முத்துலட்சுமி வந்து புற்றுநோய் மருத்துவமனை வந்து அமைக்கிறாங்க 1952. இந்த கோத்தாரி கல்விக்குழு வந்து கல்வி கொள்கை அது வந்து 1964. கோத்தாரி கல்விக்குழு வந்து வந்த வருடம் வந்து பார்த்தா 1964. சாரதா சட்டம் அதாவது திருமண தடை சட்டம் சொல்லுவாங்க, இது வந்து பார்த்தா 1929 இந்த வருடம். அப்போ நமக்கு கீழேருந்து மேலே 4, 3, 2, 1 4, 3, 2, 1 ஆன்சர் பி நமக்கு இது. அடுத்தது 47வது வந்து பெண் எனில் பேதை என்ற எண்ணம், பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று கூறார். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கிற வரைக்கும், பெண்ணவே பேதை ஒன்றும் தெரியாதவங்க அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்பது 47வது கேள்வி வந்து பாரதிதாசன் சொல்கிறார். ஏன்னா வந்து அவர் தான் வந்து இந்த கல்வி இல்லாத நிலம், அதாவது கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதே மாதிரி இந்த பெண் வந்து பேதை, பேதைனை வந்து அறிவில்லாதவங்கன்ற மாதிரி அந்த எண்ணம் எப்போல்லாம் இருக்குதோ அந்த இருக்கிறதையும் அந்த உருப்படாத சொல்லி சொல்கிற கூட்டு வந்து பாரதிதாசன் சொல்கிறார். அடுத்து தவறான இணையை சுட்டுக. 48வது கேள்வி தவறான இணை. 2014 வந்து ஒரு சிறு இசை வண்ணதாசன் எழுதியிருக்காரு. 2010 வந்து சூடிய பூ சூடர்க்க நாஞ்சில் நாடகம் எழுதியிருக்காரு. 2008 வந்து மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுசாமி எழுதியிருக்காரு. அடுத்து 1996 வந்து அப்பாவின் சிநேகிதர் ஜானகிராமன் எழுதியிருக்காரு. இது வந்து
இந்த ஈ வந்து பார்த்தா இது ரெண்டும் கரெக்டு தான். 2016 வந்து ஒரு சிறு இசை வண்ணதாசன் வந்து இதுவும் சரி. அதே மாதிரி 2010 சூடிய பூ சூட இருக்க நாஞ்சிலும் இதுவும் சரி. 2008 மின்சார பூ மேலான பூ சேர்ந்ததும் சரி. இந்த 1996 டி தான் வந்து அப்பாவின் சிநேகிதர். இது மட்டும் அது வந்து பார்த்தா யாருன்னு கேட்டால் ஜானகிராமன் கிடையாது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தா அசோகமித்திரன். அதேமாதிரி ஜானகிராமன் என்ன எழுதுறான்னு சொன்னால் சக்தி வைத்தியம் அப்படின்ற ஒரு நூல் எழுதுறாரு. சக்தி வைத்தியம் அதாவது 1996 அப்பவே சிநேகிதர் தான் வருது நூல். சாகித்ய அகாதமி விருது பெறுது. அது யாருன்னா அசோகமித்திரன். அதேமாதிரி ஜானகிராமன் நூல் தான் சக்தி வைத்தியம். இது வந்து நமக்கு வந்து தவறான இணை சொல்லும்போது இந்த டி தான் வந்து தப்பான இணையாக இருக்குது. தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் சுதேசிமித்திரன் வாரதில் எழுதியவர் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஜப்பான் பயண அனுபவங்கள், ஜப்பான் நாட்டில் அவங்க சென்று வந்த பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில், உதயசூரியன் அப்படின்ற தலைப்பில் சுதேசிமித்திரன் அப்படின்ற இதழில் வந்து யாருன்னு சொன்னால் ஜானகிராமன் தான். அப்போ சுதேசிமித்திரன் இதழ் வந்து யாரு? பாரதியார். சுதேசிமித்திரன் வந்து பாரதியார் இதழ். அதில் வந்து ஜானகிராமன் வந்து அதில் பாரதியில் வந்து எழுதியிருக்காங்க. அடுத்து உடன்படும் மெய் புணர்ச்சி இடம்பெறாத சொல்லை காண்க. இது இலக்கணம் வினா. உடன்படுமைன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். உடன்படுமைன்னு சொன்னாங்க நிலைமொழியின் ஈட்டெழுத்தும் வறுமொழி முதலெழுத்தும் உயிரெழுத்தாக இருந்தால் உயிரும் சேராது. அவற்றை சேர்ப்பதற்காக இ யு ரெண்டு மெய்கள் தோன்றி புணரும். ஒன்று வந்து இ, ஒன்று வந்து யு. இந்த ரெண்டு மெய்கள் தோன்றி புணர்ந்தால் தான் வந்து அதுக்கு உடன்படுமைன்னு பேர். அந்த மாதிரி பார்த்தா உடன்படுமை புணர்ச்சி, அதாவது உடன்படுமை புணர்ச்சி இடம்பெறாத சொல்லுகிறாங்க. இது வந்து மணியழகுன்னு சொல்கிறதா ஈ அப்படின்ற சொல் வந்து இடம்பெறுது. இதில் பாவின்னு கூட பா ப்ளஸ் இனம்ல இவ் என்ற சொல் வந்து இடம்பெறுது. சேவையில் வந்து இவ்வு வருது. இந்த வட்டாடினான்னு சொல் தான் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு உடன்படுமையும் இல்லை. அப்போ வட்டாடினான்னு சொல் தான் நமக்கு வந்து உடன்படுமை புணர்ச்சி இடம்பெறாத சொல். வட்டு ப்ளஸ் ஆடினான் அப்படின்போது அது உடன்படுமை வரதில்லை. அது வந்து இதுதான் வந்து பதில். அடுத்து பொறுத்தை கொடுத்துருக்காங்க. சிறுகதை மன்னன், செந்தமிழ் அந்தனர், தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த், புதுக்கவியின் தந்தை அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்தா பிச்சைமூர்த்தி, வாணிதாசன், ரா இளங்குமரனார், புதுமை பித்தன் கொடுத்துருக்காங்க. சிறுகதை மன்னன் வரும்போது பார்த்தா நமக்கு வந்து புதுமை பித்தன் சிறுகதை மன்னன் சொல்லுவாங்க. அதேமாதிரி செந்தமிழ் அந்தனர் அப்படின்னா இளங்குமரன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த், தமிழகத்தில் வந்து வேர்ட்ஸ்வொர்த் மாதிரி சொன்ன யாருன்னா வாணிதாசன். அதேமாதிரி புதுக்கவியின் தந்தை வந்து நான் பிச்சைமூர்த்தி. கீழேருந்து மேலே வரும்போது நம்ம 4, 3, 2, 1 ஆன்சர். 4, 3, 2, 1 ஆன்சர் ஆகிடும். இருதினை ஐம்பால் இயல்நெறி வளாமை திரிபியில் சொல்லோடு தாளல் வேண்டும் என குறிப்பிடுவது நூல்னு கேட்குறாங்க. இருதினை ஐம்பால் இயல்நெறி வளாமை திரிபியில் சொல்லோடு தாளல் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து தொல்காப்பியம். ஏன்னா 2 இருதினை, உயர்தினை, அக்னிணை, ஐம்பால் 3, அது 5 பால்கள். இந்த இயல்பினை கெடாமல் சொல்லக்கூடிய நூலுன்னு கேட்டால் தொல்காப்பியம். இது வந்து நன்னூல் சொல்கிறதில்ல, தண்டியாளர் சொல்கிறதில்ல, புறப்பொருள் சொல்கிறது. எல்லாம் இலக்கண நூல் தான். நன்னூல் வந்து எழுத்து சொல்லு மட்டும் சொல்லுது, அது சொல்லாது. அதேமாதிரி தண்டியாளர் வந்து அணி மட்டும் சொல்லுது, அது வராது. புறப்பொருள் வந்து புறப்பொருள் சார்ந்த போர் செய்தி பற்றி சொல்லலாம், அது வராது. தொல்காப்பி தான் வந்து இந்த கூட்டு நமக்கு தெளிவாக சொல்லுது. அப்போ தொல்காப்பி தான் வந்து சரியான பதில். அடுத்து ஏ என்னும் எழுத்திற்கு கீழ் கோடிட்டு ஏ எனவும், ஏ என்னும் எழுத்தை நெடிலாகவும், ஓ என்னும் எழுத்துக்கு சுழியிட்டு ஓ என்னும் எழுத்தை நெடிலாகவும், நெடில் எழுத்தாக, அதாவது நெடிலாகவும் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர். எழுத்து சீர்திருத்தம் செய்தவங்க நமக்கு வந்து 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று வந்து வீரமுனிவர், 2 வந்து தந்தை பெரியார். 2 பேர் இருக்காங்க. இந்த செய்தி வந்து சொல்கிறாங்க, இந்த ஏ என்பது என்ற எழுத்து வந்து கீழ்கொடிட்டு ஏ அப்படின்ற மாதிரி இந்த வடிவத்தை கொண்டு வந்தது. அதே மாதிரி ஓ என்பது சுழிச்சி நெடில் இந்த கொண்டு வந்தது யாருன்னு கேட்டால் வீரமுனிவர் தான் அந்த செய்தியை கொண்டு வர்றார். தந்தை பெரியார் என்ன செய்கிறார் சொன்னால் எழுத்து வந்து இந்த லை நை, இந்த லை வந்து பிடிக்கும்.
அதே மாதிரி நை வந்து இப்படி இருக்கும். இதெல்லாம் இது மாற்றுறாரு தந்தை பெரியார் வந்து மாற்றும்போது லை, இந்த நை இப்படி இப்படி மாற்றுறாரு. இது செய்யதான் வந்து பெரியார். ஆனால் இந்த இதை மாற்ற வந்து வீரமுனிவர். அப்போ நமக்கு வந்து இந்த 53வது கேள்விக்கு வந்து டி என்பது தான் சரியான பதில். அடுத்தது பின்வரும் தொல்காப்பியர் கூறாத கூற்று. கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல் பொதி, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி, குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே அப்படின்ற சொல்ல வந்து பார்த்தா இந்த கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி இந்த கூற்று மட்டும் வந்து இளங்கோவடிகள் சொல்கிறார். இளங்கோவடிகள் எந்த நூல் சொல்கிறாருன்னா சிலப்பதிகாரத்தில் வருது, சிலம்பில் வருது. ஆனால் மீதி எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே இந்த கூற்றும், நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி இந்த கூற்றும், குற்றெழுத்து 5 இது 3 வந்து பார்த்தா தொல்காப்பியத்தில் வருது. அப்போ பின்வரும் தொல்காப்பியர் கூறாத கூற்று. இது வந்து இந்த 3மே தொல்காப்பியர் தான் சொல்கிறாரு, இது மட்டும் தான் வேறு சொல்கிறாங்க. அப்போ பொருந்தாத கூற்று, தொல்காப்பியர் கூறாத கூற்றுங்கிற ஏ தான் நமக்கு வந்து ஆன்சர். அடுத்து 55வது வந்து எழுத்துக்களின் இடப்பிறப்பில் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கக்கூடியவை. அது எழுத்துக்கள் பிறகு வந்து இடப்பிறப்பு முயற்சி 2 இருக்குது. எழுத்து பிறக்க இடம் வந்து எழுத்து, அதாவது இடப்பிறப்பு. இடம்னா கழுத்து, மார்பு, தலை, மூக்கு, இது வந்து இடப்பிறப்பு. அதாவது முயற்சி பண்ணால் மேல்வாய், அது அன்னம், உதடு, பல், அன்னம், இந்த மாதிரி சொல்கிறது வந்து நமக்கு வந்து அது என்ன பிறப்புனா முயற்சி பிறப்பு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கழுத்து இடமாக கொண்டு பிறகு எழுத்துக்கள் கேட்குறாங்க. கழுத்து இடமாக கொண்டு பிறகு சொன்னால் உயிரெழுத்துக்கள் 12 மெல்லினமை 6. இந்த மெல்லினமை வந்து அதில் வராது, அது மார்பு இடமாக கொண்டு பிறக்கும். இந்த மெல்லினமை வந்து மார்புன்னு வரும்பொழுது அது வரதில்லை. அடுத்து இடைநிலை எழுத்துக்கள் 6, வல்லினமை எழுத்துக்கள் 6 இது வந்து வரும், இது வந்து வருது, ஆனால் இது வந்து வரதில்லை. அடுத்து உயிரெழுத்துக்கள் 12 இடைநிலை 6, மெல்லினமை இது வந்து மூக்கு, இது வந்து மெல்லினமை வந்து மூக்கில் வருது, இடைநிலை 6 இது வரும். ஆனால் நமக்கு வந்து 2மே கழுத்து இடமாக கொண்டு போகிறது தான் இதுதான் வந்து பதில். உயிரெழுத்துக்கள் 12 இடைநிலை எழுத்துக்கள் 6 கழுத்து இடமாக கொண்டு பிறக்கும் அப்படின்றது சி தான் வந்து சரியான பதில். வினை மரபு சொற்களில் தவறாக உள்ள சுட்டு கேட்குறாங்க. சுவர் எழுப்பு, சுவர் எழுப்பினான் அதுதான் சரியானது. கூடை முடைந்தான் அதுவும் சரியானது. பானை வளைந்தான் சரியாது. இலை கொய்தான், இங்கே பாருங்கள், இலை வந்து பறித்தான் வரும், இலை பறித்தான் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து பூ கொய்தான்னு சொல்லலாம். அப்போ இலை பருவம் வந்து நமக்கு வந்து இதுதான் தப்பு. அப்போ தவறான இலை வந்து டி தான் வரும். ஏன்னா இலை கொய்தான்றது தவறு, இலை பறித்தான்னு சொன்னதான் ரைட்டு, பூ கொய்தான்னு சொன்னால் ரைட்டு, ஆனால் இலை கொயின்னு சொன்னது அது தப்பு. அடுத்து மரபு பிழையற்ற தொடரை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. மரபு சேவல் கொக்கரிக்கும் சத்தம் கேட்டு கயல் கண் முழித்தாள். இங்கே சேவல் கொக்கரிக்காது, இது தவறு. அதேமாதிரி கயல் கண் முழித்தாலும் இதுவும் தவறு. சேவல் கொக்கரிக்கும் சத்தம் கேட்டு கயல் கண் அயர்ந்தாள், இது தவறு. கண் அயர்ந்தாலும் தவறு தான். சேவல் கூவும் சத்தம் கேட்டு கயல் கண் விழித்தாள், சேவல் கூவும் நம்ம மரபு சொல்லுவது சேவல் கூவும் ரைட்டு. கண் விழித்தாள் இதுவும் ரைட்டு. அதேமாதிரி சேவல் கூவும் சத்தம் கேட்டு இது ரைட்டு தான். கண் திறந்தாள் வந்து தப்பு. அப்போ மரபு பிழையற்ற தொடர் எதுன்னு சொன்னால் நமக்கு வந்து சி தான் வந்து சரியான பதில். அடுத்து கூற்றை ஆராய்க 58 கேள்வி. ஒரு செயலை செய்யுமாறு ஏவல் வினைமுற்று எனப்படும். ஏவல் வினைமுற்று ஒருமைப்பன்மை ஆகிய 2 வகைகளிலும் வராது. இறுதினை 5 மூவிடங்களுக்கும் பொதுவாய் வருவது வேங்கல் வினைமுற்று ஆகும். இந்த இதில் வந்து ஏவல்ன்றதை வா போடணும், ஏவல்னு கொடுத்துருக்கணும். இது வந்து எது கூற்று சரி. 58வது கேள்வி. ஒரு செயலை செய்யுமாறு ஏவல் வினைமுற்று எனப்படும், இது வந்து ரைட்டு.
அதாவது ஏவல் விட்டு ஒருமைப்பன்மை இரு தனியும் வராதுன்னு கொடுத்துருக்காங்க. வராது. ஏவல் விட்டு ஒருமைப்பன்மை வரும், இது வந்து வராதுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. அதேமாதிரி இருதினை ஐம்பால் மூலங்களுக்கும் பொதுவாக வருவதும் வேங்குழல் விட்டு ஆகும், இது வந்து சரி. இது சரி. அப்போ நமக்கு வந்து 1 3 சரி, 2 தவறு. 1 மற்றும் 3, 1 மற்றும் 3 சரி, 2 தவறு. நமக்கு வந்து டி தான் வந்து நமக்கு வந்து ஆன்சர். ஏன்னா ஒரு செயலை செய்யுமாறு சொல்வது வந்து ஏவல் மட்டும் தான், அது கரெக்டு. அதேமாதிரி இருதினை ஐம்பால் மூலங்களுக்கும் பொதுவாக வரும். இருதினை உயர்தினை ஐம்பால்னா ஆண் பெண் பலர், ஒன்று பழையன்பால், 3 தன்மை முன்னிலை படக்கை, இந்த 3க்கு பொதுவாக வந்து வேங்குழல் விட்டு வரும். இது 2 ரைட்டு. அதே மாதிரி ஏவல் விட்டு வந்து பார்த்தா ஒருமைப்பன்மை வராது. ஒரு ஏவுதல்னு சொல்லும்போது செய் அப்படின்னு, அது வந்து அங்கே ஒருமைப்பன்மை செய்யினா வந்து எல்லா பேரும் சொல்லலாம், ஒருத்தனையும் செய்யன்னு சொல்லலாம், பல பேரையும் செய்யன்னு சொல்லலாம். அப்போ அது வராது. அப்போ இது வந்து பார்த்தா நமக்கு வந்து டி தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்து 58வது கேள்வி. பின்வருவனவற்றில் அவல உணர்ச்சியை வெளிப்படுத்தும் தொடரை காண்க. அவல்னா இரக்கம்னு அர்த்தம். அடடா என் தங்கை பரிசு பெற்றாள், அது வந்து வியப்பில் வருது. வியப்பில் வருது, மகிழ்ச்சின்னு வரும். மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். அடடா என் தங்கை வந்து பரிசு பெற்றால் ஒரு மகிழ்ச்சி. இமைமையும் உயர்ந்தான் என்னே, இதை வந்து வியப்பு. பழந்தமிழ் இலக்கியங்கள் அழிந்து விட்டனவே, இதை வந்து அவலம். இறக்கத்தில் வந்து ஐயோ இலக்கியம்லாம் வீணாக போயிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு புலி வருது அப்படின்னு சொல்கிறது பயம். அப்போ நமக்கு வந்து மகிழ்ச்சி உணர்ச்சி வரதில்லை, இது மகிழ்ச்சியாக வரும், வியப்பில் வரும், பயத்தில் வரும். ஆனால் அவலத்தில் வர பார்த்தா இதுதான். அப்போ என்ன அவல உணர்ச்சி மட்டும் சொல்கிறது வந்து பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவேன்னு சொல்கிறது ஒரு அவல செய்தியாக வரதுனால இது வந்து இதுதான் சரியான பதில். அடுத்து 60வது கேள்வி. கேட்டார் என்ற வினைமுற்று சொல்லுக்காக வேர்ச்சொல். கேட்டார் வினைமுற்று சொன்னால் வேர்ச்சொல் அடிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன கேட்குறாங்க? கேட்டு அப்படின்னு வராது, இது தவறு. அதே மாதிரி கேள், இதுதான் வந்து ரைட்டு. இது வந்து கேட்டு வந்து வினை எச்சம், கேட்ட என்பது பெயர் எச்சம், கேட்டு என்பது சுத்தமாக வராது. அப்போ நமக்கு சரியான பதில் வந்து இதுதான், கேள் தான் வந்து வினை. ஏன்னா ஒரு வேர்ச்சொல் வந்து ஆர்டர் போகிற மாதிரி ஏவலாவாதனால அந்த கேள் என்பது தான் ஏவலாவது, அப்போ பி வந்து தான் சரியான விடை. அடுத்து வந்து உறங்கு என்னும் வேர் சொல்லை கொண்ட ஒன்றன் பால் வினைமுற்று சொல்லை காண்க. ஒன்றன் பால் உறங்கி, அது வராது. ஏன்னா உறங்குன்னு வந்து ஒரு வேர் சொல் கொடுத்துருங்க. அது ஒன்றன் பால்னா உறங்கி வினையச்சம், உறங்கிய பெயரெச்சம், இது வந்து வினையச்சம். உறங்கி என்பது வினையச்சம், உறங்கி என்பது பெயரெச்சம். உறங்கியது, இதான் வந்து ஒன்றன் பால். பசு உறங்கியது, ஆடு உறங்கியது அப்படின்னு சொல்லும்போது உறங்கியது தான் வரும். அப்போ நம்ம வந்து ஒன்றன் பால் வினைமுற்றா உறங்கியது. இது உறங்கின வந்து ஆடுகள், இது வந்து பன்மையில் வருது. ஒன்றன் பால் வந்து பன்மை, இது வந்து பன்மையில் வரதுனால வந்து பன்மை வராது. அப்போ உறங்கியது தான் சரியாக வரும். அப்போ நமக்கு வந்து இது வந்து வினையச்சல் வருது, இது வந்து பெயர்ச்சல் வருது, இது வந்து பன்மையில் வருது. பட் ஒன்றன் பால்னாக்கல நமக்கு சரியான வந்து பி தான் வந்து, சி தான் வந்து சரியான பதில். அடுத்தது 62வது. பெற்றம் புலியின் தோல் போர்த்த மேய்ந்தற்று. பெற்றம்னா பசுன்னு அர்த்தம். பெற்றம்னா பசு. பசு புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. பசுடைய புலி போர்த்தி கொண்டு போய் பயிரை மேய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. இது ஓமையணி, எடுத்துக்காட்டு ஓமையணி. உருவகணி இல்போல் ஓமையணி. நல்லா புரிஞ்சுக்குங்க. இல்போல் ஓமையன்னா இல்லாத பொருளை ஓமையை சொல்கிறது. ஒரு பசு புலியின் தோலை போத்திட்டு போய் பயிர் மேயுமா? ஏன் அது அந்த பலன்னு சொன்னாங்க? புலி பசு தரும் புல்லை தின்னாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பசு என்ன செய்யுது? புலியின் தோலை போத்து போய் மேய்ஞ்சாங்களா, புளியங்க புல்லை மேயாதுன்னு சொல்லி நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செய்யுது தந்திரத்தில். ஆனால் வந்து இல்லாத பொருள், அது வந்து இல்லாத பொருள் சொல்கிறதுனால பெற்றம் பசு வந்து புலியின் தோலை போர்த்தி கொண்டு போய் மேய்ந்தது அப்படின்னு சொல்ல இல்லாத செயல், நடக்காத செயல். அதனால் வந்து இது வந்து இல்போல் ஓமையணின்னு சொல்லலாம். அடுத்து 63வது வந்து
திருக்குறளில் பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல் என்று 4 இயல்கள் கொண்டது அப்படின்னு கேட்குறாங்க. பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் இதுன்னு சொன்னால் அறத்துப்பால் தான் வருது. சரி, பொருட்பால் என்ன வருது? அரசியல், அமைச்சியல், ஒளிவியல் வரும். இன்பத்துப்பால் என்ன வருது? களவியல், கற்பியல் வரும். ஸோ நமக்கு வந்து இந்த 4 இயலும் வர சொன்னாங்களே அறத்துப்பால் தான். அப்போ திருக்குறளில் மொத்த இயல்கள்னால் 9. திருக்குறள் மொத்தம் 9 இயல்கள் இருக்குது. அது வந்து நம்ம இதிலே 4 வந்துடுது, இதில் 3 வந்துடுது, இதில் வந்து 4 வந்துடுது, இதில் வந்து 3 வந்துடுது, இது வந்து 2 வந்துடுது. ஸோ இது வந்து எதுவுமே வந்து தப்பு. அப்போ நமக்கு வந்து அறத்துப்பால் தான் வந்து 3 இயல்களும் 4 இயல்களும் இருப்பது இதில் தான். அடுத்து வந்து ஐம்பெருங்காப்பியங்கள் சமய தத்துவங்களை விவாதிக்கும் நூல், தர்க்க நூலாக கருதப்படுவது வந்து நீலகேசி. இதை வந்து நீலகேசி தான் வந்து நமக்கு வந்து தர்க்க நூல்னு சொல்லுவாங்க. ஐஞ்சிருங்காப்பியங்களில் ஐஞ்சிருங்காப்பியம் என்னது? உதயகுமார காவியம், நாககுமார காவியம், யசுவர காவியம், நீலகேசி, சூளாமணி. இந்த 4ல் வந்து நமக்கு இந்த நீலகேசை வந்து தர்க்க நூல், சமயத்தை வந்து வாதம் செய்வதற்காக எழுதப்பட்ட நூல்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நீலகேசை வந்து தர்க்க நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 65 வந்து கூற்றை ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வினைமுற்று எச்சப்போல் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம். இது வந்து முற்றெச்சம் மாற்றணும். முற்றெச்சம் வருது. ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும் சொல்கிறாங்க. இது வந்து ரைட்டு. அதே மாதிரி வள்ளி படித்தனல் மகிழ்ந்தால் என்பது முற்றெச்சமாகும். இது ரைட்டு. அப்போ கூற்று 1 மற்றும் 2 சரி. இது எப்படி சார் முற்றுன்னு சொன்னால் என்ன? ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தரணுமா? இப்போ வள்ளி படித்தனல் மகிழ்ந்தான்னு சொல்வது எப்படி வந்து எச்சப்பொருள் தான் சொன்னால் வள்ளி படித்து மகிழ்ந்தால் அப்படின்னு வரும். அப்போ இந்த படித்தனல் அப்படின்னு என்பது படித்துன்னு எச்சமாக வருது. அதான் வந்து முற்றெச்சம் பேர். முற்றெச்சம் சொல்லுவோம் அந்த விளக்கம். அப்போ ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சால் அது வந்து வினை முற்றெச்சம் சொல்லும்போது கரெக்டு. வள்ளி படித்தனல் மகிழ்ந்தால் என்பதும் கரெக்டு தான். அது எப்படி முற்றெச்சமாகுதுன்னா வள்ளி படித்து மகிழ்ந்தால் அப்படின்னு வருது. அப்போ 1, 2 சரி. அடுத்து 66வது தற்செயல் நிகழ்வு இப்பொருளுக்கு தகுந்த ஓமைத்தொடரை காண்க. தற்செயல், அதாவது தற்செயல் நடக்கிறது. வேலியை பெயரை மேய்ந்தது போல. இது வந்து பார்த்தா நம்ம சொல்கிறோம் வேலியை பெயரை மேய்ந்தது போலன்ற சொல்லு வந்து பார்த்தா துரோகம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வேலியை பெயரை வந்து துரோகம் அப்படின்ற மாதிரி பொருள் வருது. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல நடக்காத நிகழ்வு. நடக்காத நிகழ்வு. காக்கை உட்கார பழம் விழுந்து போல. இதுதான் தற்செயல் நிகழ்வு. தற்செயல். காக்கா உட்காரமா ஒரு பழம் வந்து பழுத்துருக்கும். அது போய் அந்த பழத்தில் வந்து காக்கா உட்காந்தா என்ன ஆகுனா பழம் விழுந்துடும். ஓ, காக்காய் உட்கார பழம் விழுந்தால் போல சொல்கிறது தற்செயல் நடக்கிற நிகழ்வு அப்படின்னு சொல்லி இதுதான் நமக்கு சி தான் வந்து நமக்கு சரியான பதில். அடுத்து வந்து பொறுத்துக. இயற்கை இறை உரையுள், இயற்கை பரிணாமம், இயற்கை அன்பு, இயற்கை தவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் 4 கம்பராமாயணம், தேவார திருவாசக மொழிகள், சிவசிந்தாமணி, பெரிய புராணம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தா நமக்கு வந்து இயற்கை இறை அருள் அந்த வார்த்தை பார்த்தா இறையனாவே நமக்கு வந்து பக்தின்னு அர்த்தம். அப்போ வந்து தேவார திருவாசக தான் பக்தி பாட்டு. அப்போ நம்ம இது நம்ம மேட்ச் பண்ணி காட்டலாம். 1க்கு வந்து 2. இயற்கை பரிணாமம்னு சொன்னாங்களா வந்து நமக்கு வந்து கம்பராமாயணம் தான். அடுத்து இயற்கை அன்புன்னு சொன்னால் பெரிய புராணம், இயற்கை தவறுன்னு சொல்லும்போது சிவசிந்தாமணி. அப்போ 4, 2, 1, 4, 3. 2, 1, 4, 3. அப்போ பி தான் வந்து சரியான பதில் இதுக்கு. இதில் கலித்தொகை பாடலில் தவறான பொருளை வந்து தொடரை காணும்னு கேட்குறாங்க. பண்பு எனப்படுவது பாலிருந்து விடுதல், அறிவினப்படுவது பேதையார் சொல் நோற்றல், புறை எனப்படுவது புலந்தாரை பிரியாமை, முறை எனப்படுவது கண்ணுடாது உயிர்வவல். நம்ம இதை வந்து பார்த்தா சரியாக மாதிரி தான் தெரியும். ஆனால் வந்து எனக்கு தவறான பொருள் வந்து ஒரு தொடர் இருக்குது. இதில் என்னன்னு கேட்டாங்களே, பண்பு எனப்படுவது பாலிருந்து உலகில் வந்து ரைட்டு தான். அறிவினப்படுவது பேதையார் சொல் நோற்றல். பேதையான அறிவினர் சொன்ன கேட்டால் அது ஏற்றுக்கணும். அறிவினப்படுவது பேதையார் சொல் நோற்றல். அடுத்து புறையினப்படுவது புலந்தாரை வராது.
பொறை எனப்படுவது, பொறைனா பொறுத்து கொள்ளுதல்னு ஒரு மீனிங். யாரை பொறுத்துன்னு சொன்னால் போற்றாரை பொறுத்தல். இது வந்து போற்றாரை பொறுத்தல் அப்படின்னு வரும். போற்றாரை பொறுத்தல். முறை எனப்படுவது கண் மூடாத உயிர்வாவல். அப்போ பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல் வரணும். இந்த தொடர் வந்து நமக்கு வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க, மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ தான் வந்து சரியான பதில். நமக்கு வந்து இதுதான் சரியான பதில். தவறான பொருள் அமைந்து சொல்ல இதுதான். பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். பொறையான பொறுத்து கொள்வது. போற்றாரை நம்மளுக்கு யாராவது இழிவாக பேசினா அதை பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ புணர்ந்தாரை பிரியாமைன்னு சொல்ல வரும்போது என்ன வரும்? புணர்ந்தாரை பிரியாமைன்னு சொன்னால் போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை அப்படின்னு வரணும். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல் அப்படின்னு வரும். அது தப்பாக மாற்றி கொடுத்தனால வந்து சி தான் வந்து தவறான பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் தெரிஞ்சு வச்சுக்கணும். பச்சை பசேல் வெள்ளை வெளியேறு என பொருளின் பண்பை குறித்து வருவன அப்படின்னு கேட்குறாங்க. பச்சை பசேல் வெள்ளை வெளியேறு என பொருளின் பண்பை குறித்து வருது. இது வந்து பார்த்தா மாற்றினைன்றது வராது, நேரினைன்னு சொல்லிட்டு வராது, பேரும் புகழும் அப்படின்னு சொல்கிறது. எதிரிணைந்து வராது, செரியினை தான் வரும். இதுதான் வந்து நமக்கு வெள்ளை வெளியேறு பச்சை பசேல் வந்து அந்த செறிவை பண்பை சொல்கிறது. பச்சை பசேல் இருக்குது, வெள்ளை வெளியேறுன்னு சொல்லிட்டு அந்த பண்பை சொல்கிறது வந்து செறிவினை. எதிரிணை வராது, நேரினை வராது, மாற்றினை வராது. அடுத்து 20வது கொஸ்டின் வந்து பொறுத்துக. குட்டி ஜப்பான் கண்டிப்பாக வந்து நமக்கு பட்டாசு நடக்கின்ற இடம் சிவகாசி தான் வரும். தூங்கா நகர்னவே மதுரை தான் வரும். பின்னலாடை திருப்பூர், அதான் வந்து ஆடை அதிகமாக நெய்கிறாங்க. தமிழ்நாட்டின் ஆளுன்னு சொல்கிறது வந்து திண்டுக்கல். ஸோ வந்து நமக்கு வந்து 2, 1, 4, 3 2, 1, 3, 4 அப்படி வருது. குட்டி ஜப்பான் வந்து சிவகாசி 3, 1, 3, 1 அடுத்தது 4, 3 3, 1, 4, 3 சி வந்து நமக்கு ஆன்சர். 3, 1, 4, 3 வந்து சி தான் வந்து வரும். அடுத்து 71வது கேள்வி வந்து தொடருக்கு தகுந்த எதிர்மறை சொல்லை காண்க. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்ல. இது வராது. இது வந்து ஒருமைக்கு வரும், பன்மைக்கு வரும். இது வந்து அன்றுனா ஒருமைக்கு வரும். அல்லல் அப்போ சீதா வந்து ஆன்சர். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். அல்லை வந்து நீ அல்ல, நீ முன்னிலை வரும். நீ அல்லை அப்படின்னு வரும். நீ அல்லை அப்படின்னு வரும். இங்கே வந்து ஒருமைக்கு வரும். அது அன்று சொல்லலாம், அவை அல்லன்னு சொல்லலாம். இது வந்து விரும்பியவள் அல்லல் வந்து பெண்பால் படம் அல்லல் வரும். அப்போ தொடருக்கு தகுந்த சொல் வந்து அல்லல். விரும்பியவள் அல்லல் தான் சரியான தொடர். அடுத்து சதுரகிரி மலை, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதியிலிருந்து தவம் இயற்றி ஞானம் பெற்றவர். குருமுடி மஸ்தான் சாஹிப். உமரபுரம் கிடையாது, காசிம்புரம் கிடையாது, செய்கு தம்பி பாலம் கிடையாது. இந்த செய்கு தம்பி பாலம்னா சதாவதானம் செய்தவர். சதாவதானம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து திறம்பட செஞ்சாலும் வந்து 100 விஷயங்களை வந்து கவனத்தில் வைத்துக்கொள்ள வந்து சதாவதானம் சொல்லி செய்கு தம்பி பாலம் சொல்லுவாங்க. குருமுடி மஸ்தான் சாஹிப் தான் வந்து சதுரகிரி மலை, புறாமலை, நாகமலை 3 இடங்கள் மலைப்பில் வந்து இருந்து தவம் இருந்து ஞானம் பெற்றதாக சொல்லுவாங்க. அடுத்தது மு மேத்தா சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். கண்ணீர் பூக்களும் அவங்க தான், மகடின் இல்லாமல் அவர்கள் தான், ஊர்வலம் அவர்கள் தான். இது வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு தான் வந்து சாகித்ய அகாதமி பெற்ற நூல். இது வந்து சீதை வந்து ஆன்சர் இதுக்கு. அடுத்து வந்து பார்த்தா 74வது வந்து இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை, கட்டுக்குள் அடங்கா கவிதை என பல்வேறு பெயர்கள் அழைக்கப்படுவதுன்னு கேட்டால் புது கவிதை தான். மரபு கவிதை கிடையாது, ஐக்கிய கவிதையும் கிடையாது, மொழிபெயர்ப்பு கவிதையும் கிடையாது. புது கவிதை வந்து
எந்த ஒரு இல்லாமல், அதாவது கட்டுக்குள் இலகு ஈஸியாக வர்றது, கட்டுப்பாடு இல்லாத கவிதை, அதேமாதிரி கட்டுக்குள் அடங்கா கவிதை, அதை சொன்னால் புது கவிதை தான். அப்போ 74வது வந்து பி தான் வந்து நமக்கு ஆன்சர். எழுபத்தைந்தாவது, தந்தை பெரியார் தோற்றுவித்த இயக்கம், ஆண்டு, நடத்திய இதழ்கள் முறையே. 3 கேள்வி கேட்குறாங்க பாரு. தந்தை பெரியார் தோற்றுவித்த இயக்கம் 1, ஆண்டு 1, நடத்திய இதழ்கள் கேட்குறாங்க. தனித்தமிழ் இயக்கம் கண்டிப்பாக தந்தை பெரியார் வந்து நடத்தலை. அதேமாதிரி குயில் முல்லை இந்த இதழ் நடத்துனது யாருன்னு கேட்டால் பாரதிதாசன் நடத்தின இதழ். பாரதிதாசன் இதழ்கள் இது 2. அதேமாதிரி சுயமரியாதை இயக்கம், குடியரசு விடுதலை, இது வந்து சுயமரியாதை இயக்கம் வந்து அவர் தான் ஆரம்பித்தார், இது ரைட்டு தான். அதே மாதிரி எந்த ஆண்டு கேட்டால் 1925, அதுவும் ரைட்டு தான். குடியரசு விடுதலை 2 வந்து அவர் தான் நடத்தினார். அப்போ பி தான் நமக்கு வந்து சரியான பதில். அடுத்தது சீல் பார்த்தா சுயமரியாதை இயக்கம் அவர் தான் கொண்டு வந்தார், ரைட்டு. ஆனால் வந்து இந்த இயர் வந்து தப்பு. அதே உண்மை விடுதலை வந்து இவர் தான், இது 2 பேரும் இவர் தான் செஞ்சுருக்காரு. அதே சுயமரியாதை இயக்கம் வந்து 1925 கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான், 2மே கரெக்டு தான். ஆனால் தேசபக்தன் நவசக்தி வந்து திருவிக்காவது, திருவிகா அவர் நடத்தின இதழ். அப்போ வந்து மாறி வருது, நம்ம சரியாக வரது தான் இயக்கம், ஆண்டு, நடத்தியதுன்னு கேட்டால் நமக்கு வந்து பி தான் வந்து சரியான பதிலாக இருக்குது. அடுத்தது வந்து பொறுத்துக. நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் என்ன? நருந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் என்ன? தமிழ் 3000 அழைப்பது என்ன? வேளாண் வேதம் என்ன கேட்டிருக்காங்க. நெடுந்தொகைன்னு வரும்போது பார்த்தா நமக்கு வந்து அகநானூறு தான் நெடுந்தொகைன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி நருந்தொகை வந்து வெற்றி வேர்க்கை, தமிழ் 3000 வந்து திருமந்திரம், வேளாண் வந்து நாடியார். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு அந்த அடைமொழி, நூலுக்கான அடைமொழிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து சரியான பதில் வந்து பார்த்தா 2, 1, 4, 3, 2, 1, 4, 3 ஏ தான் வந்து சரியான பதில். புனியா ஓவியங்கள் பற்றி நம் இலக்கியங்கள் புனியா ஓவியம் போந்தன்னு சொல்கிறது வந்து மணிமேகலை, டி தான் வந்து ஆப்ஷன் டி தான் வந்து பரிபாலன சூழலை, நெடுவலை சூழலை, அகநானூறு சூழலை. ஏன்னா வந்து இந்த ஓவியத்தினுடைய தன்மையை நான் பற்றி சொல்கிறது வந்து பார்த்தா நமக்கு வந்து திரை ஓவியங்கள், திரை அரங்குகள் இதெல்லாம் வந்து சொல்லப்படுது வந்து சிலப்பதிக மணிமேகலை வந்து சொல்லப்படுது. அதனால் மணிமேகலை தான் வந்து புனியா ஓவியம் புறம் போந்தன்னு கூட்டு நம்ம சொல்லுது. அடுத்தது வந்து ஊவேசான் பொறுத்துக. ஊவேசான் நூலகம், கீழ் திசை நூலகம், கன்னிமார் நூலகம், தமிழ் பல்கலைக்கழகம் இதெல்லாம் எந்த ஆண்டுன்னு கேட்குறாங்க. ஊவேசான் நூலகம் வந்து எப்போ தோணுன்னா 1942 தொடங்குது. கீழ் திசை நூலகம் வந்து 1869, கன்னிமேர் நூலகம் 1896, தமிழ் பல்கலைக்கழகம் வந்து 1981. ஸோ ஊவேசான் நூலகம் வந்து இதில் பழமையான நூலகம் சொன்னால் நம்ம வந்து 1896, அதுவும் பழமையான புத்தகம் 1869 தொடங்கியிருக்குது. அப்போ கீழ் திசை நூலகம் வந்து பழமையான நூலகம். இது வந்து 4, 3, 2, 1 கீழே வந்து மேலே போனதால 4, 3, 2, 1 பி வந்து நமக்கு வந்து சரியான ஆன்சர். அடுத்து 79வது, கதிரடித்த நெல் தாள்களை கிழக்கத்தி மாடெல்லாம் ஏழிலங்களில் ஏலோ, கீழே பார்த்து மிதிக்குதையா ஏழிலங்களில் ஏலோ என்று பாடியவர் அப்படின்னு கேட்குறாங்க. 1 வந்து சண்முக சுந்தரம், 2 வந்து தி.நா. சுப்பிரமணியம், மு. அருணாச்சலம், கி.வா. ஜெகநாதன். இதை வந்து பாடந்தது கேட்டால் கி.வா. ஜெகநாதன் தான் அந்த பாடலை பாடவர். மலை அருவி அப்படின்னு நூலில் அவர் எந்த நூல், நாட்டுப்புற அருவி, மலை அருவி அப்படி நூல் வந்து அவர் பாடந்து கி.வா. ஜெகநாதன் பாட நூல்கள் அதில் பாடுகின்றார். அதே மாதிரி இந்த கானா சுப்பிரமணியம் வந்து காட்டு மல்லிகை அப்படின்ற ஒரு நாட்டுப்புற நூல், காட்டு மல்லிகை அப்படின்ற நூலை அவர் எழுதியிருக்காரு. அதில் வந்து அவர் நாட்டுப்புற சம்மந்தமான செய்தி கொடுத்தார். அதாவது மு. அருணாச்சலம் சொல்லும்போது காற்றிலே மிதந்த கவிதை, காற்றிலே மிதந்த கவிதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாட்டுப்புறத்து சம்மந்தமாக பாடல் படி தொகுத்து வழங்கியிருக்காங்க. இதில் வந்து இந்த கதிர் அடிக்கின்ற பொழுது நெல் தாள் வந்து கிழக்கத்தி காலை மாடு வச்சு
விதிக்கிறாங்கன்ற ஒரு தகவல் வந்து ஒரு பாடல் வழியில் கொடுத்தான்னு சொன்னால் மலையருவி என்ற நூல் வந்து கீவா ஜெகநாதன் தான் சரியான பதிலாக இருக்குது. அடுத்து நெல்லை மாநகரில் அணிகளும் பொற்காசும் உருவாகிவிடும் டேஸ் என்று அழைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இங்கே காவல் புரைத்தேர்ன்னு சொல்கிறது வந்து இங்கே காவல் நிலையம், அது காவல் புரைத்தேர்னு வந்து காவல் நிலையம் அப்படின்ற மாதிரி இருக்குது. கூடைனா தானியம் விற்கின்ற கடை. இந்த அக்கசாலை தான் வந்து இது பி தான் சரியான பதில். பேட்டரி வந்து வாணிகம் செய்கிற இடம், வாணிகம் செய்கிற இடம் வந்து பேட்டரி சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த பொற்காசுகளும் அணிகளும் செய்கிற இடம் வந்து நமக்கு பி தான் வந்து சரியான பதில். அடுத்து குற்றாலத்தை 1300 வருடங்களுக்கு முன்பு நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் அப்படி சொன்னால் திருஞான சம்பந்தம் தான் அது பாடுறாரு. பதில் வந்து திருஞான சம்பந்தம் தான் வந்து அதை பாடுறாரு. நமக்கு வந்து பி தான் ஆன்சர் இருக்குது. அடுத்து கூற்றை ஆராய்கள் வந்து சொல்லியிருக்காங்க. 82வது கேள்வி. ரசிகமணி என்று சிறப்பிக்கப்படும் டி.கே. சிதம்பரனார், இது வந்து சரி. அடுத்து இவர் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டம் நடத்தி வந்தார், இதுவும் சரிதான். அப்போ நமக்கு வந்து 1 மட்டும் 2 சரி, 1 மட்டும் 2 சரி, சி தான் வந்து பதில் இருக்குது. அடுத்து 83வது கேள்வி. பின்னொன்றில் பூதத்தாழ்வார் பாடியவைன்னு கேட்குறாங்க. பூதத்தாழ்வார் பாடியது வந்து ஒன்று வந்து வையன் தகையா வார்கலை நெய்யாக 1, அடுத்து அன்பே தகையா ஆர்வமே நெய்யாக 2, இன்சொல் வெளினா எதிரை வித்தா 1, செல்வத்து பயணி எதுன்னு சொல்லிட்டு 4 கொடுத்துருக்காங்க. இது வந்து பூதத்தாழ்வார் பாடம் வந்து பார்த்தா அன்பே தகலியாய் இதை வந்து பாடுறாரு. பி தான் வந்து நமக்கு சரியான பதில். அன்பே தகலியாய் பாடுது. இது பாடுறது யாருன்னா வையன் தகலியாய் பாடுறது வந்து பார்த்தா பொய்கை ஆழ்வார் பாடுது. பொய்கை ஆழ்வார். அதே மாதிரி இது வந்து இன்சொல் வினை வந்து பாடுறது யாருன்னு கேட்டாங்களா முனைப்பாடியார் பாடுது. இது செல்வத்து பயணி ஈதல் வந்து பாடுறது என்ன நக்கீரர் பாடுது. ஸோ நமக்கு வந்து இதை வந்து பூதத்தாழ்வார் தான் இந்த பாட்டை பாடுறாரு. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு தமிழ் வந்து பாவர்ட்டின்னால வறுமை அப்படின்னு அர்த்தம். இக்னட்டின்னு வரும்போது நேர்மைன்னு சொல்லலாம். கவர்ச்சின்னு வந்து இது வந்து நட்பண்பு, ப்ரிசிங் வந்து உபதேசம். அப்போ இது வந்து சரியானது வந்து பார்த்தா நமக்கு வந்து 2 1 3 4 2 1 2 1 4 3 2 1 4 3னா இது சி தான் நமக்கு வந்து ஆன்சர். அடுத்தது தமிழக அரசியல் வானில் கவி இருந்த காவலை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் இருத்தகலாம் என்று கூறியவர் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அறிஞர் அண்ணா தான் அந்த கூற்றை சொல்கிறார். அறிஞர் அண்ணா வந்து காயிதே மில்லத் இஸ்மாயில் வந்து தமிழக அரசியல் வானில் கவி இருந்த காவல்கள் வந்து அகன்று விட்டதுன்னு சொல்லி அறிஞர் அண்ணா அவருடைய போலே சொல்கிறாரு. அடுத்தது வந்து 86 வந்து பொருத்தமில்லாத துடைக்கான் வந்து கேட்குறாங்க. தங்கை விறுவிறு என தோட்டத்துக்கு நடந்து சென்றாள். விறுவிறுன்னு சொன்னாங்களே, இது வந்து இரட்டை கிளவி. அதேமாதிரி அங்கு மலர்ந்த மலர்களை இதுவும் இரட்டை கிளவி தான். பிறகு மலமலம் என்று மலரை கொய்ய தொடங்க, இதுவும் இரட்டை கிளவி தான். ஸோ இது 3 வந்து இரட்டை கிளவி வருது. ஆனால் வந்து பொருத்தமில்லாத தொடர் வந்து பாம்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து அடுக்கு தொடர் வருது. அப்போ இதை வந்து பொருத்தமில்லாத தொடர், டி தான் நமக்கு வந்து சரியான தொடர். அடுத்து ஓலையை திருமுகம் என்றும் விளக்கை அணை என்பதை விளக்கை குளிரவை என்றும் செத்தாரை துஞ்சினு சொல்கிறது வந்து பார்த்தா 1 இடக்க அடக்கல், 2 மங்களம், 3 குழுபுரி, 4 இலக்கணம் பண்ணி இருக்காங்க. இது வந்து மங்களம். இது வந்து நமக்கு வந்து சரியானது வந்து மங்களம் தான். ஏன்னா ஓலையை திருமுகம்னு சொல்கிறது மங்களம் அல்லாத சொற்களை மங்களகரமாக சொல்கிறது தான் மங்களம். அதனால் மங்களம் தான் வந்து நமக்கு வந்து 3மே. விளக்கை அணை என்று விளக்கை குளிரவை என்று சொல்கிறது, செத்தாரை வந்து துஞ்சினார் அப்படின்னு சொல்கிறது வந்து மங்களம் சொல்கிறது தான் அது சொல்லலாம். அடுத்தது பசுமன் முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி என்றும் தேசியங்காத்த செம்மல் என்றும் பாராட்டியவர்கள் யாருங்க? தந்தை பெரியார், திருவிக்கா. ஈதை வந்து இதுக்கு சரியான ஆன்சர். தந்தை பெரியார் தான் வந்து
சுத்த தியாகின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. திருவிக்க வந்து தேசிங்காத்த செம்மல்னு அவர் சொல்கிறார். அப்போ தந்தை பெரியார் திருவிக்க தான் வந்து 2 பேர் 2 அடைமொழி பேரை வச்சு சொல்கிறாங்க. அடுத்து முள் ப்ளஸ் தீது முக்டீது எனவும் கல் ப்ளஸ் இது கக்ரீது என்ன சொல்கிறேன். இந்த ஆயுத எழுத்துக்கு எவ்வளோ மாற்றம்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ஆயுத எழுத்துக்கு வந்து மாத்திரை வந்து பார்த்தா, ஏன்னா ஆயுத எழுத்துக்குரிய மாத்திரை வந்து அரை, ஆயுதத்துக்கு வந்து ஆயுத குறைஞ்ச வருது. அப்போ வந்து கால் மாத்திரை இருக்குது. கால் மாத்திரை தான் அது அந்த எழுத்துக்குரிய மாத்திரை. தவறான அடைமொழி பெயர் அமைந்ததை காண்கிறாங்க. ஓமை கவிஞர் சுரதா, காந்திய கவிஞர் நாம கவிஞர், பகுத்தறிவு கவிஞர் மருதகாசி, சொல்லின் செல்வம் வந்து ராத்தி சேதுப்பிள்ளை. இது வந்து பார்த்தா இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. இது வந்து பகுத்தறிவு கவிஞர்னா யாருன்னா உடுமலை நாராயண கவிஞர். உடுமலை நாராயண கவிஞர் வந்து பகுத்தறிவு கவிஞர் அவர் தான் வரும். ஆனால் மருதகாசி சொல்லியிருக்காங்க, அது தவறு. இந்த மருதகாசி வந்து என்ன சொல்லுவாங்க, திரை கவி திலகம், திரை கவி திலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மருதகாசிக்கு வந்து திரைக்கவி திலகம்னு சொல்லுவாங்க. பகுத்தறிவு கவி வந்து உடுமலை நாராயண கவி சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து தப்பான தொடர், அதான் சீதா ஆன்சர். அது தமிழ் மொழியை வந்து என்று பிறந்தவன் என்று இயல்பினால் எங்கள் தாய் சொல்கிறதுன்னு பார்த்தா பாரதியார் தான் சொல்கிறார். பாரதியார் வந்து இந்த கூற்றை சொல்கிறாரு. அடுத்து வந்து கூற்றை ஆராய்க. சர்சிவிராமன் 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவை கண்டுபிடித்து வெளியிட்டார். அது வந்து சரியான தொடர் தான். இக்கண்டுபிடிப்பை இந்தியாவுக்கு அறிவியலுக்கான நோபல் பரிசு அமைந்தது, அதுவும் கரெக்டு தான். இந்த நாளை தான் வந்து தேசிய அறிவு நாளாக கொண்டாடுறாங்கிறது கரெக்டு தான். அப்போ கூற்று 1, 2, 3 சரி, கூற்று 1, 2, 3 சரி, ஏ தான் வந்து இது சரியான பதில். அடுத்தது தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகிவிராயின் என்ற அடி உணர்த்தும் செய்தி. பறவைகள் பறப்பதே இல்லை, தப்பு. பறவைகள் வலசை போகிறது தான் கரெக்டு. ஏன்னா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பறவை செல்லுங்கிறது தான் வலசை போகுதுன்னு சொல்லுவாங்க. பறவைகள் குளிப்பதையும் தப்பு, பறவைகள் வந்து பறக்கும் வேகத்தையும் தப்பு. அப்போ வந்து இந்த அடிக்கு சொந்தமான வார்த்தை வந்து பறவைகள் வலசை போதல், இடமிட்டு இடம்பெறுதல். இதை வந்து சரியான தொடர். அடுத்தது கொங்கு அலர் தார் சென்னி. கொங்கு அலர்னு வரணும். இது கொங்கு அலர் தார் சென்னி குளிர் வெண்குடை பூண்டி அங்கன் உலகளித்தலான் என்று இளங்கொடி எதிரே பயன் சொன்னால் திங்கள். ஃபஸ்ட்டு வந்து திங்கள், ஞாயிறு, மலை, புகார் தான் சொல்கிறார். திங்களை போடும் திங்களை போடும், ஞாயிறு போடும் ஞாயிறு போடும், மாமலை போடும் மாமலை போடும், புகார் போடும் புகார் சொல்லும்போது இந்த அடிக்கு வந்து அங்கன் உலகளித்தலான்னு சொல்லும்போது வெண்குடை போன்று அங்கன் உலகளித்தல் வந்து திங்கள் தான் வந்து அது மாதிரி சொல்லி திங்களை சொல்கிறாரு. அடுத்தது வந்து கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் படவேன்னு சொல்கிறாரு. இதில் என்ன வலுன்னு கேட்குறாங்க. திணை வலு கிடையாது, கால் வலு கிடையாது, மரபு வலு தான் ஆன்சர். வந்து பால் வலும் கிடையாது. ஏன்னா வந்து கூவும் குயிலோசைன்னு சொல்லுவாங்க. கூவும் குயிலோசை அப்படின்னு வரணும். ஆனால் இருந்தாலும் வந்து இது வந்து பாரதியார் பாடுறதுனால கத்தும் குயிலோசை வந்து மரபுகளாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அடுத்து 96வது கேள்வி வந்து திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனியளவு காட்டும் படிமத்தால் அப்படின்னு ஒரு பாட்டு. இவ்வழியில் எழும்பும் நூலையும் பணிகள் கேட்குறாங்க. இது வந்து பார்த்தா எந்த நூல் வந்து திருவள்ளுவர் மாலை அப்படின்னு நூல் தான் வருது. அதாவது திணையளவு போதா சிறு புல்நீர் பனியளவு காட்டுமாம். அது வந்து அறிவு செய்தி அங்கே சொல்லப்படுகின்றது. இது வந்து பாடல் யாருன்னா கபிலர். அப்போ பி தான் சரியான பதில். அடுத்து பிழையற்ற தொடரை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. பி வந்து அஃது நகரத்துக்கு செல்லும் சாலை. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இங்கே வந்து இந்த இதில் வரக்கூடாது, இது வரக்கூடாது. நமக்கு வந்து அஃதுன்னு தான் வரணும். உயிர் தரும்போது அஃதுன்னு வரணும், அது வரல. அதே மாதிரி அது ஒரு இனிய பாடல்ன்றது தான் அதுதான் அதே மாதிரி தான் அஃது தான் வரணும். இங்கே வந்து அதுன்னு வரணும், இங்கே வந்து அதுன்னு வரணும், இங்கே அத்துன்னு வருது தப்பு. அப்போ சரியானது இதுதான், ஓர் இரவும் ஒரு பகலும். ஏன்னா உயிரிழத்துக்கு அப்புறம் ஓர்னு வரணும், உயிர்மை இருந்தால் ஒருன்னு வரணும். அப்போ இதுதான் வந்து சரியான தொடர்.
யாருடைய பாடல்கள் தாய்மொழி உடனேன்னு சொல்லுவாங்க, தாய்மொழி பாடம் தான் சொல்லுவாங்க. கம்பர் பாட்டு கிடையாது, குமரர் பாட்டு கிடையாது, மீனாட்சி பாட்டு கிடையாது. அடுத்தது பின்வருவற்றில் காரண பொதுப்பெயர் என்பது என்னன்னு கேட்குறாங்க. காரண பொதுப்பெயர்னு சொன்னாங்களா, இதுதான் வந்து டி தான் வரும் இதுக்கு ஆன்சர். வளையல், மரங்கொத்தி, இது மரம் காடு வந்து இடுகுறி பொதுப்பெயர் இது. அதே மாதிரி இது வந்து இடுகுறி சிறப்பெயர். இது பறவை பொது, அதாவது இடுகுறி காரணப்பெயர். இது வந்து இடுகுறி, இது காரண பொதுப்பெயர். அப்போ வளையல், மரங்கொத்தி வந்து காரண பொதுப்பெயர் அப்படின்னு சொல்லலாம். மாற்றி வைக்கணா, இது ஒரு தப்பு, இது கொஞ்சம் அடிச்சிடுறீங்களா, இது கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன். பின்வருவற்றில் காரண பொதுப்பெயர் என்பது பறவை அணி தான் வந்து காரண பொதுப்பெயர். ஏன்னா வந்து மரம் காடு என்பது வந்து பார்த்தா இடுகுறி பொதுப்பெயர் சொல்லுவாங்க. இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி பொதுப்பெயர். இது வந்து மா கருவில வந்து இடுகுறியில் சிறப்பெயர். இடுகுறியில் சிறப்பு. இது வந்து காரண பொதுப்பெயர். ஏன்னா பறக்கிறதுனால பறவை, அணிகள் அணிந்து கொள்வது காரண பொதுப்பெயர். இது வந்து காரண சிறப்பெயர். வளையல்னா வளைந்து வளைந்திருக்கணும், காரண சிறப்பு. அப்போ நம்ம வந்து காரண பொதுவை வந்து இதுதான் வரும். இது வந்து தவறு. ரைட், ஓகே. அடுத்து 3வது கேள்வி. பெரிய கப்பலை உலகு கிளந்தன்ன உரு பெரும் வங்கம் என்றும் அருங்கலம் தரியல் நீர்மிசை நிவக்கம் பெருங்கலி வங்கம் என்றும் கூறுநூல்கள் அப்படின்னு சொல்லி, பெரிய கப்பலை உலகு கிளந்தன்ன உருகல வங்கம் என்றும் அருங்கலம் தரியல் நீர்மிசை நிவக்கம் பெருங்கலி வங்கம் என்றும் கூறும் நூல்கள் வந்து அகநானூறு 1810 ஏதான் வந்து பதில். அகநானூறு தான் இந்த பெருங்கப்பல் வந்து உலகு கிளந்தன்ன உருக்கல வங்கம் என்று சொல்லுது. அதே மாதிரி அருங்கலம் தரியர் நீர்மிசை நிறுத்தம் பெருங்கலி வங்கம், வங்கன கப்பல் அப்படின்றது இந்த 1810 சொல்லுது. அப்போ ஏதான் வந்து சரியான பதில். இப்போ இது வரைக்கும் 100 இன்று எழுதிய 100 கேள்விக்கான பதிலையும் அந்த ஆப்ஷன் மூலமாக வேறு என்ன தகவலை தெரிந்து கொள்ள முடியும் என்பதையும் நம்ம தெளிவாக கூர்ந்து ஆராய்ந்தோம். இதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து எத்தனை மதிப்பெண்கள் பெற்றீர்கள் என்று நீங்கள் கணக்கு போட்டுக்கொண்டு வந்து பயிற்சி மையத்தில் தெரியப்படுத்தவும். மீண்டும் அடுத்த தேர்வு வந்து நடத்திய பிறகு இதே போன்று வந்து அந்த தேர்வுக்கான பதிலையும் 4 ஆப்ஷன் மூலமாக அறியப்படும் செயலையும் மீண்டும் தெளிவாக காண்போம் என்று கூறிக்கொண்டு உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.